ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கடா போக போகிறோன்னா ஈஷா போக போகிறோம். எங்கடா ஈஷா இருக்குதுன்னா கோயம்புத்தூர் ஈஷாவானா இல்லைங்க, பெங்களூரில் புதுசாக ஈஷா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பெங்களூர் ஈஷாவுக்கு தான் போக போகிறோம். செம்ம தூக்கம் வருது, இப்படியே பார்த்துனே தூங்கினே ஓட்டலாமா? நம்ம தூங்கக்கூடாதுன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்பெஷல் பாஸ் நாங்கள் இருக்கோம் பாஸ் அப்படின்ற மாதிரி. வர வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது, வாய்ஸ்லாம் கட் ஆகிடுது. மைக்கு ப்ராப்ளமா இல்லை ஃபோனு ப்ராப்ளமா இல்லை கேமரா ப்ராப்ளமா என்ன பண்ணுறதுனே தெரில. இன்றைக்கி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் பராசக்தி ரிலீஸ் ஆகி கலெக்ஷன் கட்டுது. ஜனநாயகம் இன்னத்துக்கு தீபாவளி மாதிரி இருந்திருக்கும் நம்ம ஊரில், பொங்கல் தீபாவளி மாதிரி. நான் எந்த படத்துக்கும் போகிற மாதிரி இல்லைங்க. நம்ம வெயிட்டிங் ஜனநாயகம், ஐ எம் கம்மிங் ஜனநாயகத்துக்கு தான் வெயிட்டிங்கு. ஓகேங்களா, நம்ம எந்த படத்துக்கும் போக மாட்டோம். நல்ல படமாக இருந்தால் போவேன், அவதார் அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்போல்லாம் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஓகேங்களா, படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஐஃபோனில் பண்ணவே முடியல. கண் எவ்வளோ ரெட்டாக தெரியுதுங்களா? நைட்டெல்லாம் தூக்கலை, என்ன பண்ணுறது? செம்ம சிவப்பாக இருக்குது. பெங்களூரில் இங்கேருந்து கரெக்டாக 216. வா, வெள்ள முடி நிறைய வந்துட்டுது. வா, டீ அதிகமாக குடிக்கிறேன், டிஃபன் சாப்பிட மாட்டேறேன். டீ அதிகமாக குடிக்கிறேன்னா டிஃபன் சாப்பிட மாட்டேறேன்னா. ஓகேங்களா, 216 கிலோமீட்ரு இங்கேருந்து பெங்களூரு. ஓகேங்களா, கருவி வந்துட்டுக்குது, கருப்பாயிட்டுக்கிறேன். டீயாக வேலை செஞ்சுன்னுக்கிறேன் குமார். வீடியோ கட் ஆகிறதுனால கடுப்பாகுது, வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டுது. கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டால் மைக் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகேங்களா, டென்ஷன் ஆகுது. டாட்டா நியோ கிரெடிட் கார்டா? இருக்கிற பிரச்சனை பார்த்தால இவன் வேறு கிரெடிட் கார்டு கொடுக்குறானா? லோன் தரான், கிரெடிட் கார்டு தரான்றான். நேற்று சரியான சம்பவங்க. எப்படின்னா வேகமாக ஓடணும். ஓகேங்களா, வீட்டிலேருந்து அர்ஜென்ட்டுனா அப்படிப்பட்ட அர்ஜென்ட். 10 நிமிஷத்தில் வாங்கினார், குளிக்காமல் கொள்ளாமல் ஓடினேன். ஓகேங்களா, கஸ்டமர் ஓனர் ஒரு பக்கம், யார் ட்ராவல்ஸ்கார் ஒருத்தர். ஓகேங்களா, அவர் ஒரு பக்கம். குளிக்கலான்னு போகிறேன், ஃபோன் அடிக்கிறாங்க. நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் போனால் கஸ்டமர் ரோட்டில் நிற்கிறாங்கப்பா. டக்குன்னு வாப்பான்னார். ஓகேங்களா, வீண்டு அடிச்சுன்னு ஓடினேன். நேற்றே எப்படி சொல்கிறது, ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டுருப்பேன். உண்மையாக நேற்று ஆக்சிடெண்ட்டாக செத்துட்ருப்பேன். ஓகேங்களா, தலையில் ஹெல்மெட் இருந்தனால தப்பிச்சேன். ஓகேங்களா, தலையில் ஹெல்மெட் இருந்தனால தப்பிச்சேன். ஓகேங்களா, 2 பஸ்ஸுக்கு நடுவில் பூந்துட்டேன். ஓகேங்களா, அந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாப்பில் நின்றுச்சு. ஓகேங்களா, நான் இந்த சைட்லேருந்து போகும்போது பஸ் ஸ்டாப்பில் நின்றுச்சு. ஆப்போசிட்டில் பஸ் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், வேகமான எவ்வளோ 40-50 தான் வேகமே, அதுக்கு மேலெலாம் வேகமாக போக மாட்டேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, ஸ்பெண்டரில் அடிச்சா பிரேக் நிற்காது. ஓகேங்களா, ஒன்று பேக் வீல் ஸ்கிட் ஆகிடும், இல்லை ஃப்ரண்ட் வீல் ஸ்கிட் ஆகிடும். ஓகேங்களா, என் வண்டிலாம் சொல்லவே வேணாம், மணலில் வேறு லெவலில் ஓடும். ஓகேங்களா, அடித்த பிரேக்குக்கு ஃப்ரண்ட் வீலு பேக் வீல் ஓகேங்களா ரெண்டுமே நின்றுச்சு. ஓகேங்களா, எப்படி தெரியுமா, ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டின கொசு மாதிரி. ஓகேங்களா, கொசு மாதிரி என்னை காலி பண்ணிருப்பாங்க. அப்படியே சட்னி ஆகி குழகுழன்னு ஆகிட்ருப்பேன். நேற்றே நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸில் கொட்டை எழுத்தில் யூடியூபர் VKRPS 007 ஸ்பாட் அவுட்டுன்னு போட்டிருப்பாங்க. இதனால் 2 பஸ்ஸு டிரைவர் அண்ணன் உள்ள தூக்கி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் யார் மேலே தப்புனா என் மேலே தப்பு தான். ஓகேங்களா, ஆனால் நான் வேகமாகலாம் போகல. ஓகேங்களா, போனதே 20, 30, 40. பஸ்ஸு நின்றுச்சேன்னு ஓவர்டேக் பண்ணேன். ஓகேங்களா, ஆப்போசிட்டில் அந்த பஸ்ஸு ஏறிடுச்சு. ஓகேங்களா, ஏறினோடனே அப்படியே பயந்து பேனிக் ஆகி நின்ட்டேன். ஓகேங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஓகேங்களா, யாரால்? முக்கியமான காரணம் ஓனரால். ஓகேங்களா, வீந்தச்சின்னு வாடானா இப்படி தான். ஓகேங்களா, அப்படியே டியூட்டியே எடுக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. எடுத்துட்டேன்னா அந்த சம்பவம் முடிஞ்சிச்சா ஆனால் என்னென்னா அந்த பஸ்ஸுக்காரன்னா ஆப்போசிட்டில் வந்தார் பாருங்க, அவர் லைட்டாக வழி உள்ளனா நான் 2 பஸ்ஸுக்கு நடுவில் மாட்டியிருந்திருப்பேன். ஓகேங்களா, நேற்று பெரிய நியூஸே என்னை பற்றி தான் ஓடி இருக்கும், ஸ்பாட் அவுட்டு. ஓகேங்களா, நேற்று சம்பவம் முடிஞ்சிச்சா ஒரு சம்பவம். 2வது சம்பவம், போய் காரை துடைக்கலை. ஓகேங்களா, கார் விட்டு போகிற டிரைவர் எல்லாம் கழுவுறதில்லை, துடைக்கத்தில்லை பொழுது. ஓகேங்களா, அவ்வளோ டஸ்ட்டு தூசி. ஓகேங்களா, அதை ஓரளவு துடைச்சிட்டேன். ஓகேங்களா, ஓரளவு துடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீந்து அடிச்சுட்டு ஓடினேன். ஓகேங்களா, காரை யூட்டர்ன் பண்ணுறேன். அப்போது XUV 700. ஓகேங்களா, XUV 700 எனக்கும் போட்டி. ஓகேங்களா, நானே டைம் ஆகிடுச்சின்னு ஓடினுக்கிறேன். அவர்
பிரேக் வச்சு வழி விட மாட்டேன். ஐயோ அப்புறம் இன்னொருத்த எங்கடா போயினுக்கிறேன்னா குடியாத்தில் இருக்குங்க. ஸோ 11 மணி சொன்னார் என் ஓனரு. பயபுள்ள 1 மணிக்கு வரான், 12 மணிக்கு வந்தான். 12 மணிக்கு வந்தோடனே பேக்கை விட்டான். இப்போ என்னடான்னா பயபுள்ள லஞ்சு சாப்பிட்ணுன்னு 2 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. நான் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல. கரெக்டாக வந்து 3 டீ குடிச்சிட்டேன். காலைல வீட்டில் ஒரு டீ, அப்புறம் கடையில் ஒரு டீ, அப்புறம் கஸ்டமர் ஒரு டீ வாங்கி கொடுத்தான். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் போனால் குடியாத்தம். ஓகேங்களா. காட்பாடி வேலூர் குடியாத்தம். இந்த பக்கம் போனால் பேரணாம்பட்டு. ஓகேங்களா. நம்ம கார் அங்கே நிற்கிது. பேரணாம்பட்டு எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஓகேங்களா. இப்போ எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஏறுறதுக்கு டைம் ஆகிடும். இவங்க எப்போ சாப்பிட்டு முடிச்சு எப்போ போகிறதுன்னு தெரில. ஓகேங்களா. எப்போ சாப்பிட்டு முடிச்சு எப்போ போக போகிறோன்னு தெரில. நாங்கள் பண்ணுறது டைம் ஆயிடுச்சுங்க. எப்படியும் 5 மணிக்கு தான், 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் வந்து இதில் இருப்போம். ஓகேங்களா. ஈஷாவில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஷா ரொம்ப தூரம் இருக்குதுங்க. 216 கிலோமீட்ரு. எவ்வளோ சாமி, 216 கிலோமீட்ரு ஓட்டுறதுக்குள்ளே டிராஃபிக் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பெங்களூர்னாலே அலறானுங்க டிரைவருங்க. ஓகேங்களா. ஏன்னா டிராஃபிக்கான ஏரியா இல்லை. ஊரில் பயம், வேதநாயகனா பயன்ற மாதிரி பெங்களூர் சிட்டினாலே எல்லாருக்கும் பயம். இருக்கிற ஒரு டெம்பிளே பார்க்க முடியல, வேறு இன்னொரு டெம்பிள் போனான் பாரு. டேய் முதல்ல இந்த டெம்பிளே போவோமான்னு தெரில. வா, அவன் நைட்டு லைட்டு பார்க்கணுமா. ஓகேங்களா. தென்னைமரம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வேலூரில் மழை பெய்யுதுங்க. தூருதுங்களா? ஜில்லுன்னு தூருது. தெருதுங்களா? தெருதான் தூருது. மழை தூருதே. ரோடு நல்லா டெவலப் பண்ணிட்டுக்கிறாங்க இங்கே குடியாத்த ரோடுலாம். வேறு லெவலுக்கு நல்லா லைட்டும் கிடையாது. நைட்டில் ரொம்ப ரிஸ்க் இந்த ரோட்டில். ஓகேங்களா. எக்ஸ்பிரஸ் ஹைவேல கூட நீங்கள் பேரணாம்பட்டுலேருந்து ஹீல்ஸ்லேருந்து இறங்கும்போது ஓகேங்களா செம்ம லைட் கிடையாது. இந்த ரோடே பார்த்தோன்னா நைட்டில் வந்து லைட் இல்லை. ஓகேங்களா. இப்போ ஏதோ குட்டி குட்டி லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை போட்டிருக்காங்க பாருங்கள், வெள்ளை லைட்டு. ஓகேங்களா. அந்த வெள்ளை லைட் இருக்கனால தப்பிச்சோம். இதுக்கு முன்னாடிலாம் அந்த வெள்ளை லைட்டு கிடையாது. ஓகேங்களா. ஒரே இருட்டாக இருக்கும். மழை பெஞ்சால் ரோடு எங்கடா ஆகுதுன்னு தேடணும். ஆனால் இப்போ சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. ஜேசிபி வச்சு வேலை பார்த்துன்னுக்குறாங்க. நம்ம குடியாத்துலையா இருக்கும். குடியாத்தத்துக்கு ஹைவே போட்டாங்க. ஓகேங்களா. ஹைவேல தான் போயிட்டுருக்கோம். வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. எப்படியும் 4 மணி நேரம் இங்கேருந்து. ஓகேங்களா. இப்போ 2, 3, 4, 5, 6 மணிக்கு தான் கோயில் போவேன். 6 மணிக்கு அவன் போய் சாமி பார்த்துட்டு லைட் பார்த்துட்டு ஒரு 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனா நைட்டு வரதுக்கு 1 மணி. டெய்லி 2 மணியாடா. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படிலாம் வருது. நேற்றே ஒரு டியூட்டி வந்துச்சு. காலைல 7 மணிக்கு போயிட்டு நைட் லேட்டாக வருவாங்க தான் நான் அந்த டியூட்டி எடுக்கலை. மறுபடியும் இன்னொரு டியூட்டி வந்துச்சு. பெங்களூர் 2 நாள் போயிட்டு வரணுன்னு, அந்த டியூட்டியும் எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த டியூட்டி வந்துச்சு. சரி போயிட்டு உடனே வந்துடுவான்னு தான் நினச்சேன். பார்த்தா இவ்வளோ லேட் ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல. அவன் சாப்பிட்டுக்கிறான். இப்போ நான் எப்போ சாப்பிட்றதுன்னு தெரில. பெங்களூர் போய் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஒன்லி நைட் டிஃபன் தான். வீட்டில் ஒழுங்காக சோறு இருந்துச்சு, அப்பயே சாப்பிட்றலாம். 11 மணிக்கு 10 மணி சொன்னார் ஓனர். 10:30 மணிக்கு வந்துருப்பான்னு. 10:30 மணிக்கு போனால் 12 மணிக்கு பாகாயத்துலேருந்து கிளம்புனான். ஓகேங்களா. திரும்பி பேக் விட்டான். திரும்பி அங்கேருந்து கிளம்பி இப்போ தான் ஓகேங்களா இன்ச்சாக விருதம்பட்டில் வந்து செம்ம டிராஃபிக்கு. கவுஞ்சி ரோடை பிடிச்சி, ஷார்ட்கட் தான் நம்மளுக்கு தெரியும்ல, கவுஞ்சி ரோடை பிடிச்சி சிமெண்ட் ரோடை பிடிச்சி நேராக காட்பாடி அவுட்டரில் வந்து ஏறியாச்சு. அதான் குடியாத்த ரோடை பிடிச்சேன். எல்லாம் பிடிச்சி இப்போ தான் குடியாத்தம் வந்துக்கிறேன். 2 மணி ஆகுது கரெக்டாக. 12 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு வந்துக்கிறேன். 2 மணிக்கு வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நான் ஒன்றும் பசிக்குது, சாப்பிடல. பிஸ்கெட் ஒன்று வாங்கிக்கினேன். ஓகேங்களா. ஒரு டீ 3 டீ குடிச்சிக்கிறேன் காலிலேருந்து. ஓகேங்களா. காலிலேருந்து 3 டீ. குட்டி பையா எங்கே போனாலும் எனக்கு ஒரு நாய் கம்பெனிக்கு பேர் கச்சிக்கிறான் பொழுது. நான் வீடியோ எடுக்கிறது எல்லோரும் பார்த்துனே போகிறாங்க. பார்த்துனே போங்க. அவ்வளோ பெரிய பொல்லண்டாடி. எக்ஸ்பிரஸ் ஹைவே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க போய். எப்படி இருக்குன்னு தெரில. அதான் சொன்னேன், அந்த ஹைவேல யாருன்னா நேராக போயிடலாம்டா. 100, 120 தான்டா ஸ்பீட் லிமிட்டு. அதில் 100 ஓட்டினா போதும், 120 ஓட்டணும்னு அவசியம் இல்லை. நல்லாயிருக்கும், ரோடு ஃப்ரீயாக இருக்கும். இந்த ரோடு கூட காலியாக இருக்குங்க. ஓகேங்களா. இந்த ரோடு கூட காலியாகிடும். நேற்று ஹெல்மெட்டு இந்த யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது, தண்ணி பிடிக்கிற டேங்க் உள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க. அது உள்ளே போட்டு கம்பளி போட்டு மூட்டுக்கிறாங்க. நைட்டு ஹெல்மெட் இல்லாமலே போனது பக்குன்னு ஆயிடுச்சு. காலைல ஹெல்மெட் இல்லாமல் வந்தது. கண்ணில் ஏகப்பட்ட மண் அடிக்குது. எனக்கு மட்டும் அடிக்குதா இல்லை எல்லாருக்கும் அடிக்குதானே தெரில. டே குடி போயா, டே ஜூ 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 பார்த்தீங்களா, யாருன்னே தெரில. முன்ன பின்னா தெரியாதவங்க கூட பழகிறான். சேஃபாக வண்டி ஓட்டினாங்க. ரொம்ப வந்து இப்போ கூட ஆக்சிடெண்ட்டுங்க வரும்போது. ஆனால் இப்படி இதுன்னே தெரில. லாரிக்கார அண்ணா வந்து காரில் இடிச்சிட்டாரு. ஓகேங்களா. லைட்டாக திருப்பும்போது வராஞ்சிச்சு. செம்ம சண்டை. ஓகேங்களா.
கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க வண்டி, ஓகேங்களா? பயமாக இருக்குங்க வண்டி ஓட்டுறது வேலூரில். அதுவும் டூ வீலர் ரொம்ப ரொம்ப மோசமாக ஓட்டுறாங்க. நினைக்கிற இடத்துல டப்பு டப்புன்னு திரும்பிடுறாங்க, நினைக்கிற இடத்துல குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. கஸ்டமர் பார்க்குறாங்க யார்கிட்ட அவன் பேசினுக்கிறான் அப்படின்னு. पानी देख, पानी पानी मोबाइल सावधानी दूर बांकी नहीं है हनुमान जी தண்ணியே கொடுக்க மாட்றாங்க பொழுது. தண்ணி கொடுக்க மாட்றாங்கப்பா. தண்ணி சாப்பிடுதுப்பா, தண்ணி சாப்பிடுது. தண்ணி இல்லை பொழுது. அப்புறம் தண்ணி நக்கி நக்கி சாப்பிடுது. பாம்பா மங்கி. ஹனுமான் பார்க்காத பார்க்காத அப்படி பார்க்காத. என்ன ஏன் புடுகுருன்னு பார்க்குற? அப்பா அடி हमें यू बॉडी अटैक कर रही है. நான் என்னடா பண்ணேன்? என்னடா அட்டாக் பண்ற? என் ஃப்ரெண்டுக்கு தண்ணி குச்சி நிற்கிறானுங்க. அம்மா அம்மா அடி கச்சிரும் அடி செம்மையாகுதுங்க. தண்ணி தான், தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை பொழுது. அவங்கள மண்ணுக்கிறாங்க கார் மேலே உட்காந்துடே. சரியான பள்ளங்க. இப்போ சாமி இந்த பக்கம் போன டைம் இந்த சேஃப்டிலாம் இல்லை, இந்த கம்பி போட்டிருக்காங்க. இப்போது அந்த சேஃப்டியோடு நின்று போச்சு. ஏன்னா நிறைய லாரி வந்து தூக்கத்தில் உள்ளே விட்டுறாங்கன்னு இப்போ இந்த சேஃப்டி போட்டுக்கிறாங்க. அம்மா புருக்கு புருக்குன்றானு காரில் உட்காந்து அமுக்கல மண்ணுங்கிறான்பா. எல்லாம் உட்காந்து அமுக்கல மண்ணுங்கிறாங்க. சாப்பிட எதனா கிடைக்குமான்னு. பண்ணுகிறேன் காரில் உட்காந்து தண்ணி குச்சினுக்கிறாங்க. தூரல் போடுதில்ல, அதனால் தண்ணி தாகமாக இருக்குது போல. இந்த பக்கம் போனால் அந்த கல் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கல் வரலாம் ஆந்திரா, ஓகேங்களா? சாரி, அந்த கல் தாண்டினா ஆந்திரா, அந்த கல்லுக்கு முன்னாடி தமிழ்நாடு, ஓகேங்களா? இப்போ அந்த பஸ் ஏறுது பாருங்கள், அது ஃபுல்லாக ஆந்திரா ஸ்டார்ட்டு. அந்த கல் தாண்டி இந்த பக்கம் வந்தால் தமிழ்நாடு அல்ல. कितना बढ़िया पार है. वीडियो कॉल पूरा पार्क गाली हो गया भैया. उधर पार्क पूरा कट कर दिया.
मिस्ट ज़्यादा आ गया। বৃষ্টি বেশি। ओ हिल्स में चलाएगा। और पार पूरा गाली हो गया ना। Boleh nak sama sedikit. Kakak kau tetap tu dulu. Nama kakak mesti. Masuk saja. Paham. स्वेटर आमचं ना লাইভ কোথায় করে ছবি যে জায়গা ছাড়ে সেই জায়গা যাও। বেশি ও লাইভ কই যে লাইভ ভিডিও এটা দিন করো কিভাবে ওই পাশে ওকে গোল করো বুঝাও ক্যামেরা। কোন দিকে এটা আরে ভাই এটা করো। बारिश है मिस्टी है पानी तेज है चिल्लस इधर पार का ऊपर है ना। पार का ऊपर है नीचे भैया। क्या पार का ऊपर है नीचे है। तुम देख लिया है? नहीं है नहीं फर्स्ट टाइम है मेरा फर्स्ट टाइम आ रोड बढ़िया है ना। iki রেকর্ড ফর এখন আমরা আদি যোগী কাছে हाँ फ्लावर उधर फ्लावर Finish it daw. Dala hasil la ako yung kono anak. हाँ कोई नहीं வேலூர்லேருந்து 238 கிலோமீட்டர் ஆகுது। भैया उधर नीचे चलेंगे उधर है वो उधर है बढ़िया है उधर देख ले ऊपर ले बढ़िया है वो आधी होगी है हिल्स का सेंटर प्लेस है। हमको थोड़ा 2-1 पिक्चर यहाँ ठीक है साइड में कर दी इधर में उधर में इधर में 1-2 एक मिनट ओ बाड़ी এই যে দেখো দাঁড়াও একটু পরে দেখতে পারবা দোকান পাট চলে আইছে এত কুয়াশা তুমি একটু ওই যে দেখাও তো ওই যে মুখ দেখা যায় এই জায়গা থেকে দাঁড়া একটু পরেই দেখতে পারবি না গাড়ি তুমি সোয়েটার গায়ে দাও এই যে এই আমরা নেটের কারণে ভালো মতো
ওই যে দেখছো নাইমা দাহাবানে দাঁড়াও আমরা আইসা পড়ছে আনে নাইমে দাহাবানে দাঁড়াও নাইমে ধর্মপাল্লা ধর্ম সোয়েটার গাড়ি কিসের রাবণ রাবণ না ஆதியோகி অনেকগুলো என்னதுண்ணா அது கன்னடாவில் போட்டிருக்கு இங்கிலீஷ் கன்னடாவா PM 10 o'clock வரலமா ஈவெண்ட்டுக்கா ஈவெண்ட்டுக்கா टिकट हाँ इवेंट के कितना बजे शुरू होता 12 PM 10 PM क्या 10 हाँ 10 बजे मॉर्निंग 11 o'clock स्टार्ट हो गया रात को अब 10 बजे भी 10 o'clock खत्म हो जाएगा திரிசூலம் பார்த்தாலும் மலை இவ்வளோ பெரிய மலை இவ்வளோ பெரிய பார்க்கிங்கா இவ்வளோ பெரிய பார்க்கிங்கு நம்ம கார் அங்கே இருக்குது இந்த பக்கமும் இதுனா டேமான்னு தெரில இவ்வளோ பெரிய மலை ஓகேங்களா அந்த மலை அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி பின்னாடி ஃபுல்லாக போய் அதோ ஒரு மலை இருப்பாங்க அந்த மலை மேலே ஏறி வந்தேன் ஓகேங்களா அந்த மலைக்கு லைட்டாக ஏறி அப்படியே பெண்ட் பண்ணி வந்தாச்சு ஃபஸ்ட் டைம் வரேங்க எவ்வளோ சாமி வேறு லெவலில் இருக்குது அப்படி கடல் மாதிரி இருக்குது 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பார்க்கிங்கே வந்திருப்பேன் ஓகேங்களா மெயின் ரோட்லேருந்து 6 கிலோமீட்டர் இந்த இடம் கரெக்டாக 6.8 7 கிலோமீட்ரு ஓகேங்களா பாருங்க அங்கே மழை ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஏறுதா அப்படியே ஃபுல்லாக இது மழை பனியும் பெய்யுது மழையும் பெய்யுது ஓகேங்களா இன்னும் சாப்பிடல போய் எங்கடா போயின்னு சாப்பிட போயின்னுக்குறேங்க என் கஷ்டப்பட்டு காசு வாங்கியாச்சு போய் சாப்பிட்டு வர வேண்டியது தான் ஏதோ லைட்னிங் பார்த்துட்டு வரோன்னு போய்க்கிறான் எப்போ வருவான்னு தெரில வந்தா நான் கிளம்பிட வேண்டியதான் 2 மணிக்கு வண்டி எடுத்தேன் 6:20க்கு எடுத்துன்னு வந்து விட்டுக்கிறேன் ஹெட்செட்லேயே பேசலைங்க ப்ளூடூத் கட் பண்ணிட்டேன் இப்போ அப்படியே டேரெக்டாக பேசினுக்கிறேன் அவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்கள் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க வேறு லெவலில் பனி பெய்யுது குளிருது மழை பெய்யுது 3மே இருக்குது வேறு லெவலில் இருக்குது வாடி நிறைய ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்குது 14ஆம் தேதி ஜனவரி வரலாம் தான் ஓகேங்களா வாடி கோயம்புத்தூரோட பெருசாக இருக்குமா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது உள்ளே போக விடுவாங்களான்னு தெரியல அங்கேருந்து மேலேருந்து வந்துக்கிறேன் கேக்கு மழை பெய்கிறது அங்கே இருந்த மலையே காணுங்க இதுதான் மலை ஓகேங்களா அங்கே இருந்த மலையே காணும் லைட்டு போடுவாங்களாம் சூப்பராக இருக்கும் லைட்டு போட்டால் ஆக்டருங்க தான் வந்திருப்பாங்க கண்டிப்பாக ஓகேங்களா எப்படியே தமிழ்லாம் ஆனஸ்டா எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்க ஷூட்டிங் பஸ்லாம் நிற்குது டிஎஸ் தெலுங்கானாலேருந்து வந்து போகுது ஹைதராபாத் இதெல்லாம் வீடுலாம் வந்து கேரவன் போட்டிருக்காங்க பாருங்க கேரவன் அதெல்லாம் வீடு ஓகேங்களா ஆக்டருங்கெலாம் வந்தால் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லாம் கேரவன் போட்டிருக்காங்க சின்ன பசங்க விளையாடுறதுக்கு வேற லெவல் வீடு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கு செம்மையாக இருக்கிறா வீடு எடுக்குவாங்க தமிழ் வீடுலாம் இருக்கணும் முன்னாடி வர முடியாது செம்ம புதுசு வர முன்னாடி லைட்னிங் செம்மையாக இருக்குது உள்ள நம்ம பின்னாடி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் நம்மளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க எப்படியும் ரெடி பண்ண லேட் ஆகிடும் போடுது ஓகேங்களா வா உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குதா வா செம்மையாக இருக்குங்க அது ஒரு திருச்சிடும் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வரணும் வந்தான் ஃப்ரண்ட்டில்
ஓ இப்போதான் கடை போட்டுருக்கேன். குட்டி பையன் ஸ்விம்மிங்லாம் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷை காணும் போர்டு இறங்கிட்டாலும் போட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 100 அடி இருக்குங்க, இல்லை 200 அடி இருக்குங்க. லெவலில் இருக்குங்க. அப்பா சாமி, ப்ளூடூத் கட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகணும்னு தெரியல. ஓகேங்களா, இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. இவ்வளோ பெருசாடாமல் இவ்வளோ பெருசு இல்லைங்க. அவங்க பாருங்க மலையை. ஓகேங்களா, அவ்வளோ பெரிய மலை. அந்த ஸ்டார்டிங்லேருந்து அப்படி போய் அந்த எண்டு முடிஞ்சு திரும்பி அந்த எண்டுலேருந்து இங்கே ஒரு இருப்பாங்க. முன்னாடி அவ்வளோ பெரிய மலை, அது மறைஞ்சிட்டு இருக்குது. ஓகேங்களா, வா அடி செமையாகுதுராப்பா சாமியே. ஐயோ, எப்படி மலைக்கு நடுவில் பிடிச்சாருன்னு தெரில. இதான் வந்து அவரோட அந்த பக்கம் முகம். ஓகேங்களா, அவரோட தலை பேக் சைடு இது. ஓகேங்களா, கோல்டு மழை பெய்யுதுங்க. மழையும் பனியும் பெஞ்சுனே இருக்குது. நம்ம அப்படி போய் முன்னாடி வருவோம். இந்த பக்கம் கடைங்கெல்லாம் போட்டிருக்காங்க, செப்பல். ஓகேங்களா, நிறைய வேல்யூபிள் ஐட்டம்லாம் திங்ஸ்லாம் விற்கிறாங்க பொழுது. இப்போல்லாம் ஃபுல்லாக பார்க்கிங் பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, எனக்கு எங்கேயும் ஒரு பெரிய ஏக்கராக தான் இருக்கும். வா செமையாக இருக்கிற பாருங்க. இந்த பக்கம் போகக்கூடாது. ஓகேங்களா, அதனால் இதெல்லாம் வேலி போட்டு செடியெலாம் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்கிற சிவபெருமானே. இன்றைக்கி நான் உங்கள் கோயிலுக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல சிவபெருமானே. ஆனால் திடீர்னு நானே தெரிலங்க. இந்த வருஷம்லாம் சிவன் கோயிலுக்கே சுற்றி நிற்கிறேன். வேறு லெவலில் இருக்குதுங்க. அப்பா சாமியா, என்ன வச்சுருக்காங்க என்னன்னு தெரிலங்க. அங்கே என்ன வச்சுக்கிறாங்க சரிங்களா. ஓ வேறு லெவலில் ஏதோ பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சந்தானம் சார், தமன்னா ஆக்டரு, அனுஷ்காலாம் இங்கே தான் வந்தாங்களான்னு தெரில. ஓகேங்களா, ஈவெண்ட்டாங்க. ஓகேங்களா, ஜனவரி வரையும் ஈவெண்ட் இருக்குது. ஓகேங்களா, எங்கடா போயின்னுக்கிறேன்னா எனக்கே தெரிலங்க. எங்கெங்கேயோ போயின்னுக்கிறேன். ஓகேங்களா, யார் வேணால் போய்க்கலாம், யார் வேணால் வந்துடலாம். உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஓஹோ, இவங்க பாருங்கள் செட்டு போட்டுக்கிறாங்க. செட்டாது. ஓஹோ செம்மையாக இருக்குதுங்க. எங்கெங்கேயோ போயின்னுக்கிறாங்க. நானும் எங்கேயோ போயின்னுக்கிறேங்க. உள்ளே எல்லாம் ரெடி பண்ணுறாங்க பொழுது. டைல்ஸு கிரானைட்லாம் போட்டு. ஓகேங்களா, வேறு லெவலில் ரெடி பண்ணுறாங்க. அந்த ஈஷா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் ஆக்க போகிறாங்க. பாருங்கள், அவர் தான் நம்ம சாமி சிவன் பெருமான், சிவபெருமான். ஓகேங்களா, இது பாருங்கள், எல்லாம் போகக்கூடாதுன்றதுக்கோசம் இப்படிலாம் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். ஓ இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். எத்தனை ஜேசிபி, எத்தனை க்ரெயினு, எத்தனை பொக்லின்னு, எவ்வளோ மண். ஓகேங்களா, எல்லாம் ரெடி பண்ணுங்கிறாங்க. அடி அதாங்க, அது ஒரு மலைக்குதா, அதுக்கு மேலே ஒரு மலைக்குது. ஓகேங்களா, அந்த மலையில் தான் ஏறுதுன்னு நினச்சேன். நான் கூட பயந்துட்டேன். தெரியாது பாருங்கள், வேறு லெவலு. அடி எவ்வளோ பெரிய பாம்புங்க. கழுத்தில் பாருங்களா, எவ்வளோ பெரிய தோடு இருக்குங்களா, எவ்வளோ பெரிய தோடு, எவ்வளோ பெரிய பாம்பு. அடி எல்லாரையும் படிச்சுட்டு நீ அமைதியாக உட்காந்துட்ட சிவபெருமானே. வேறு லெவல் மாசு போசு. அடி வேறு லெவல். சிவாய நமக்கு சிவாய். நான் ஹெட்செட்டில் பேசாமே கத்தி பேசினுக்கிறேன். கேட்குதான்னு கூட தெரில. அங்கே பாருங்க திருச்சூலம். ஓகேங்களா, அங்கேருந்து ஓகேங்களா, அங்கே மெயின் ரோட்லேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 2 கிலோமீட்டர்லேருந்து இந்த இடம் வரத்துக்கு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் இருக்கும். ஓகேங்களா, அடி இது நாங்கள் டவரா. ஓகேங்களா, ஏதோ டவர் மாதிரி கட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் வழி இதுதான் தெரில. பாருங்க, கிட்ட போகக்கூடாதுன்னு வேலியெல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிறேன். அப்பாடி இது அது இடம் போல. இது இந்த பக்கம் போகக்கூடாதா, வழி இல்லையா, வீடு வச்சுருக்க போகிறாங்க. அப்புறம் உள்ளே போக முடியாத பிறகு. ஓ எல்லாருமே லைட்னிங் பார்க்கறதுக்கு தான் வந்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த வேல் பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பராக தெரியுதுங்களா. செப்பல் போட்டு போகலாம். எல்லாருமே போட்டு தாங்கிறாங்க செப்பல். வா தண்ணி போடுறீங்களா, சூப்பராக இருக்குங்க இடம். இந்த லைட்னிங் தான். ஓகேங்களா, அந்த லைட்னிங் பார்க்கறதுக்கு நல்லா வெயிட் பண்ணிடுறாங்க. லைட்னிங் எவ்வளோ பெரிய நந்தி. ஆடி கோயம்புத்தூரோட ரொம்ப சொல்லலாம் பாருங்க. அடி தெரியுங்களா, இதே கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி டிசைன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய நந்தி நந்தி பண்ணுறாங்க. இந்த நம்ம வீடு
சாப்பிட்றாங்க சைடில் செப்பல் போட்டுருக்காங்க. எல்லோரும் ஷூ போட்டுருங்க, செப்பல் போட்டுருங்க. ஒரு செப்பல் விட்டுறதுக்கே ஒரு டியராக இருக்குது. செப்பல் இங்கே விட்டுருக்கோம். செப்பல் விடுறதுக்குமே பெரிய இடம். ஓகே டன். என்னடா சுற்றி மட்டும் தண்ணி ஊற்றிருக்காங்க. சிவனே தியானத்தில் இருக்கிறாரு. தியானம் பண்ணுறாரு சிவன் பெருமான். ஓகேங்களா? டீ ஐட்டமே இல்லையே. டீ சாப்பிட்ற மாதிரி இல்லையே. மக்காச்சோளம் இருக்குது, கரும்பு இருக்குது, மாங்காய் இருக்குது, கிர்னி பழம் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது. இட்லி தோசை வடைலாம் இல்லையா? இலந்த பழம் கூட இருக்குதுங்க. காணும். பயங்கரமாக வைப் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்கப்பா. வா சூப்பராக இருக்குங்க. எல்லாம் இளநீர் கூட வைக்கிறாங்கப்பா. லைட்னிங் பார்க்காம வந்துட்டேங்க ஈஷாவில். செம்ம பசி வர. ஓகேங்களா? மைக்கு மாட்டிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஈஷாவில் போய் லைட்னிங் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. எல்லா லைட்டும் சுற்றி இருக்கிற லைட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் மேடையில் மட்டும்லாம் லைட்டு, அந்த சிவனுக்கு லைட்டு போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. போய் பார்த்துட்டு வருவோம். ஓகேங்களா? செம்ம பசி. ஓகேங்களா? 2 சமோசா, 2 எக் வெஜ்ஜி பப்ஸ் சாப்பிட்டேன். ஓகேங்களா? 40 ரூபா 2 வெஜ்ஜி பப்ஸு. அப்புறம் வந்து பசி தாங்கலை, திரும்பி ஒரு கான் சாப்பிட்டேன். கான் மட்டும் 50 ரூபா. ஓகேங்களா? வேக வச்ச கானு, ஸ்வீட் கானு, மக்காச்சோளம். ஓகேங்களா? மக்காச்சோளம். இப்போ நம்ம வந்து போய் லைட்னிங் பார்த்துட்டு வருவோம். லைட்னிங் சூப்பராக இருக்குது. லைட்னிங் செம்மையாக இருக்குதுங்க. வேறு லெவலு. பாட்டு வேறு பாடுறாங்க. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சுற்றி முற்றி எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆதியோகி சார் சவுண்டு வந்து கேட்குது. ஓ, இதுலேருந்து தான் லைட்டு ரொட்டேட் ஆகுதா? ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கம்பம் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா? இதுலேருந்து தான் லைட்டு.
அப்படி மழை ஃபுல்லாக செம கூலிங்காக இருக்குங்க. எல்லாம் பாட்டு பாடுறாங்க. இது வேறு போட்டால் யூடியூப்பில் காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவானுங்களே. எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு பேசுறது கேட்குதுன்னு தெரில. பின்னாடி பேக்ரவுண்ட் பாட்டு தான் ஓடுதுப்பா. அடி ஃபஸ்ட் டைம் லைட்னிங் பார்க்க போகிறேன்னா இதுலேயே பார்க்கலங்க, கோயம்புத்தூர்லேயே பார்க்கல நான். ஓகேங்களா, நான் பார்க்க போகிறேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சிங்க. வீடியோ எடுத்துன்னு என்ன செம்ம ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஆட்டா 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 செம்மையாக இருக்குது லைட்னிங்கு. ஓ, இங்கே வந்து பேரிகார்டெலாம் எடுத்துட்டாங்களா? இந்த லைட்டுக்கு பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இந்த லைட்டு முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் பட்டையை கிளம்பின்னு கிளம்பிடுவாங்க. ஏன்னா குளிருதுங்க பயங்கரமாக அந்த இடம். குளிர் முடிஞ்சோடனே கிளம்பி ஓடிடுவாங்க குடுகுடுன்னு. ஓகேங்களா, இருட்டாகுது. இருங்க. ஓகே, டாடாடாடா இது அவர் ஏற்கனவே பேசுனது திரும்பி பேசுகிறாரா இல்லை இப்போ லைவாக பேசுகிறாரான்னு தெரியலையே. குளிருதே குளிருதே. ஆடா இந்த லைட்னிங் பார்க்குறதுக்கு தாங்க இவ்வளோ கூட்டம் வராங்க. சின்ன சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் டான்ஸ் ஆடலும் நிகழ்ச்சி மாதிரி ஹர மகாதேவ். அது பாருங்க, பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க பொழுது. இந்த பக்கம் வேணாம், அந்த பக்கம் போயிடலாங்களா? இது போய் இருந்துட்டு இருக்கா நோக்கம் தடிக்கிச்சுரா. அட்டா 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 என்னங்க இவ்வளோ அழகாக இருக்குது லைட்டு. இந்த சைடில் போகலாமா அந்த சைடில் போகலாமா? இந்த சைடில் போயிடலாம். ஒரு இந்த பக்கம் கடல் லைட்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃபோனில் லைட் இருக்கிறதுனால தப்பிச்சோம். ஆஹா, ஹவுஸ்ஃபுல் ஆகிடுதுங்க. என்ன அழகாக இருக்குது லைட்டு. அடி வேற லெவலில் இருக்குது லைட்டு. அந்த பக்கம் போகிறது ஒரு பாருங்க திரிசூலம். ஓகேங்களா, பேசுறது வேற கேட்குதான்னு தெரில. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த சவுண்டை கட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்குதுங்க, வேற லெவலில் இருக்குது. மைக்கை கையில் தான் எடுத்துணும் போகுது. டான்ஸு ஆட்டா. மழை பெய்யுது, மழை பெய்யுது. சரியா பனி பெய்யுது. வேற லெவல் செம்மையாக இருக்குங்க லைட்டு. ஓகேவா, கீழே வந்து லைட் அடிக்குதா? ஆமாங்க, கீழே வந்து லைட் அடிக்குது. எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா, டைல்ஸுக்கு மார்பிள் எல்லாம். வெப்பம் மட்டும்தான் இல்லை, செம்மையாக வருங்க. செம்ம கூட்டம். ஓகேங்களா, எல்லாமே அப்படியே உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை, அந்தளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டுக்கிறாங்க. அடா 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 வாவ், செம்மையாக இருக்குண்ணா. எப்படிங்க இந்த லைட்டெல்லாம் இவ்வளோ டிசைனாக பண்ணாங்கன்னு தெரிலங்க. ஓ, கீழே வேற படம் மாதிரி ஓடுதுங்க ஏதோ. அடா 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 அங்கே பாருங்க. அட கண்ணு திறகுறாருங்க. கண்ணு திறக்கிற மாதிரியே ஒரு டிசைன் இருக்கு பாருங்க. வா அடி, நம்ம சைட்லேருந்து பார்க்கறதுக்கு எப்படின்னா அப்போ நேரில் போய் பார்த்தா அப்படி இருக்கும் கிட்டத்தில். எல்லாம் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி போடுறாங்க, எல்லாம் வீடியோ தான் எடுத்துக்கிறாங்க. மழை பெய்யுது மழை பெய்யுது. ஓ, இதில் மைக் இருக்கா மேலே? ஆமாங்க, மைக்கு லைட்டு. Seeing the splendor of this magnificent union, Nanas, his constant companions, asked, "What about us?" Adiyogi said, "Just drink of me," which drove them into intoxicated rapture. இதில் மைக் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, மகாதேவாய நமக மகாதேவாய Seven seasons, the Saptari seasons, took the sacred science of yoga in all its forms to human habitations across the planet, which turned into schools of civilization.
This spectacular being is not of the past, but the future of humanity. To move humanity from hallucinations of ups and downs to nameless ecstasies of one's interiority. இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இன்னொரு டிடிஎஸ் ஒரு லைட் ஒன்று வரும், அது பாரு. அதுக்கு முன்னாடி பாரு, முன்னாடி தான் சொன்னாரு. Shambho, Shambho,
आगे विभिन्न शिक्षा ಇಂದು ರಾತ್ರಿ 9:30 ಯೋಗೇಶ್ವರನಿಗೆ ಶಯನ ಆರತಿ ನಡೆಸಲಾಗುತ್ತದೆ. ಭಕ್ತಾದಿಗಳನ್ನು ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಬೇಕೆಂದು ಆಹ್ವಾನಿಸುತ್ತೇವೆ. We invite all the members to join the Shayana Arati offering. சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குதுங்க. இதான் வந்து நந்தி. ನಮಸ್ಕಾರ. ಜನವರಿ 10ರಿಂದ 14ರವರೆಗೆ ಸಂಪೂರ್ಣ ಸಮಿತಿ ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ ನಡೆಯಲಿರುವ ಮಕರ ಸಂಕ್ರಾಂತಿ இதுலேருந்து லைட் அடிக்குது. ஓகேங்களா, அதுலேருந்து லைட் அடிக்குது. அவ்வளோதான், எல்லாம் கிளம்பிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, எல்லாம் முடிஞ்சிச்சு. அது சாமியை பார்த்துட்டு இது கொடுப்பாங்கண்ணா. ஓகேங்களா, அது சூதி. ಜನವರಿ 14ರಂದು ಸಂಜೆ 5 ಗಂಟೆಗೆ ಯೋಗೇಶ್ವರನಿಂದ ಆರಾಧನೆ ಎಂಬ ವಿಶಿಷ್ಟ ಪ್ರಕ್ರಿಯೆಯು ನಡೆಯುತ್ತದೆ. ಇದರಲ್ಲಿ ಸದ್ಗುರುಗಳು 5 ವಿಶೇಷ ಅರ್ಪಣೆಗಳೊಂದಿಗೆ ಯೋಗೇಶ್ವರನಿಗೆ இவ்வளோ கூட்டம் போகிறாங்க. அப்போ சாமி இவ்வளோ கூட்டம். அதான் கடை. வேறு லெவலில் கூட்டங்க. மழை பெய்யுது, பனி பெய்யுது, மழை பெய்யுது, ஊருக்கு தெரியுதுங்களா. வீடியோ எடுத்துகிட்டு போயிடும். வாங்க, அவ்வளோதான். இந்த உள்ளதான் டெலிவிஷன் நடக்குது போலுது. அது உள்ளதான் டெலிவிஷன் பண்ணுறாங்க போலுது. அவ்வளோதான் மைக்கு லைட்டு எல்லாம். ஸ்பீக்கர் எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் போகிறாங்க. ஓ அப்படியே அவ்வளோ பெரிய ஸ்பீக்கர். எல்லாம் கடை. ஓகேங்களா, இவ்வளோ கூட்டம் இருக்கும். சாமி எல்லாம் அந்த லைட்னிங் பார்க்க தான் போயிடறாங்க. அவ்வளோ கூட்டம். டிராஃபிக் ஃப்ரெண்ட் தூக்கம் போச்சு. மணி 1:20. போய் காரை விட்டுட்டு வந்து படுக்கும்போது 2, 2:30 இல்லை 3 ஆகிடும். காலையில் பாண்டிச்சேரி வேறு போகணும், சைட் சீங்கு. ஓகேங்களா, கண் எப்படி ஜில்லுன்னு மினுக்குது. சரக்கு அடித்த மாதிரியே இருக்கிறேன்னா நான் கஷ்டப்பட்டு ஓட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, 9:15 எடுத்தேங்க வண்டி. அப்பா சாமி, 9:15 வண்டி, 9:15 வண்டி எடுத்தேன். மணி பார்த்துங்க. ஓகேங்களா, 1:20. இன்னும் சாப்பிட்லங்க, காலிலேருந்து சாப்பிட்ல. ஓகேங்களா, அங்கே 2 வெஜ்ஜி பப்ஸு, ஒரு கானு. ஓகேங்களா, போகிற வழியில் டீ பிஸ்கெட்டு, வரும்போது அதே மாதிரி டீ பிஸ்கெட்டு. ஓகேங்களா, இப்படிலாம் சாப்பிடாம ஓட்ட சொல்கிறாங்களாடா யாருன்னா ஒன்று. ஏன்டா வினோத் இப்படி இருக்கிற, நாங்கள் பண்ணுறது. ஓகேங்களா, என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. வர கஸ்டமரை வந்து ஒரே இறக்கி விட்டாச்சு. இப்போ போய் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டியை விட்டுட்டு வண்டியிலே பார்த்து தூங்கிடலாமா. ஏன்னா போய் அம்மா எழுப்பணும், திரும்பி வரணும், காலைல 6 மணிக்கு போகணும். ஓகேங்களா, 6 மணிக்கெலாம் வர சொல்லிக்கிறாங்க பாண்டிச்சேரி சைட் சீங்கு. அதான் யோசனை பண்ணுறேன், போயிடலாமா இல்லை இருக்கலாமா. வீட்டுக்கு போயிட்டானா திரும்பி ஏஞ்சிக்க முடியாது, ஏஞ்சி விடுன்னு விளையாடணும். ஆனால் வீட்டுக்கு போனால் குளிச்சிடலாம், இல்லைன்னா குளிக்காமல் போகணும். அதான் யோசனை பண்ணுறது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்க. 9:15 வண்டி எடுத்துங்க. ஓகேங்களா, 9:15 எடுத்து தேவநல்லி. ஓகேங்களா, தேவநல்லிலேருந்து 9:15 வண்டி எடுத்தேன். எங்கேருந்து, ஈஷாலேருந்து. ஓகேங்களா, அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கத்தூள் செம்ம டிராஃபிக், பயங்கர டிராஃபிக்கு. அப்படியே எப்படி தெரியுங்களா, ஒருத்தர் முந்தி அடிச்சுன்னு போகிறாங்க. ஓகேங்களா, 1 வேல கூட பார்க்கல. ஓகேங்களா, ஒருத்தர் முந்தி அடிச்சுன்னு போகிறாங்க. ஆப்போசிட்டில் வண்டி வருமே, எப்படா வரும் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நம்ம போனால் போதும். ஓகேங்களா, எப்படின்னா போட்டோம் எவனா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏறிட்ட பிறகு நான் என்ன ஆச்சுன்னா, நம்ம சைடு விட்டுடணும். ஓகேங்களா, ஒரு காரங்க நம்ம சைடு விட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம வண்டி. ஓகேங்களா, நம்ம வண்டி கர்நாடகா இருந்தால் நம்ம பேசலாம் சண்டை போட்டு. தமிழ்நாடு வண்டி நம்ம தான் சைடு விட்டு போகணும். சைடு விடுக்காம போனால் நம்ம சண்டைக்கு தான் போய் முடியும். ஓகேங்களா, அதனால நான் சைடு விட்டேன். இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி ஒரு வழியாக ஹைவே பிடிக்கிறதுக்கு
ஒரு 40 நிமிஷம் ஆகி போச்சு. செம்ம டிராஃபிக் இன்ச்சா. அப்புறம் சர்வீஸ் ரோட்டில் ஏறினேன் 9:48 ஓகேங்களா. 9:48 அங்கே தேவநல்லிலேருந்து சாரி அந்த ஈஷாலேருந்து 18, 19, 18, 20 கிலோமீட்டர் ஓகேங்களா. அங்கேருந்து ஒரு தேவநல்லி ஓகேங்களா. தேவநல்லி அப்படி இப்படி 38 கிலோமீட்டர் ஓகேங்களா. அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவநல்லி ஏர்போர்ட்லேருந்து ஓல்டு ஹைதராபாத் ரோடு ஓகேங்களா. ஓல்டு ஹைதராபாத் ரோட்டில் வந்து ஒரு நிமிஷம் ஓல்டு ஹைதராபாத் ரோடு ஓகேங்களா. ஓல்டு ஹைதராபாத் ரோட்டில் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, அந்த ஓல்டு ஹைதராபாத் ரோட்டில் வந்து அந்த ஈஷா இருக்குது ஓகேங்களா. கரெக்டாக தேவநல்லிலேருந்து ஓல்டு ஹைதராபாத் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 38 கிலோமீட்டர் ஓகேங்களா. 38 கிலோமீட்டரில் வந்து ஈஷா டெம்பிள் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. நான் அந்த டெம்பிள் போனோடனே ஓனர் கேட்குறாரு, என்னடா டி கோயம்புத்தூரில் தானே ஈஷா இருக்குது, இங்கே எங்கடா இருக்குது ஈஷா? கரெக்டாக வேலூர்லேருந்து 238ங்க ஓகேங்களா. பாகாயம் கேம்பஸ்லேருந்து 238 ஓகேங்களா. 238 அதான் 238 இல்லைன்னா 228 வரும் ஓகேங்களா. 230 கிலோமீட்டர் வச்சுங்களா. அதுக்கப்புறம் சரி ரைட்டு அந்த 9:48க்கு எடுத்த வண்டி அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல ஏறினது தாங்க ஓகேங்களா. கரெக்டாக வி கோட்டாவில் வந்து இறங்கும்போது கேஜிஎஃப் ரோட்டில் வந்து இறங்கும்போது கரெக்டாக 11 ஓகேங்களா. 9:48க்கு எடுத்தேன் 10:48 ஓகேங்களா. 1.25 மணி நேரத்தில் 130 கிலோமீட்ரு 140 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டர் கூட வச்சுங்களா. 100 கிலோமீட்டர் 1.25 மணி நேரத்தில் ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஆனால் எக்ஸ்பிரஸ் ஹைவேல 100, 120 ஓட்டலாம் ஓகேங்களா. அதில் நீங்கள் 80 ஓட்டினா செம்மையாக வந்து எப்படி சொல்கிறது ஃபோட்டோ அடிக்கும் ஓகேங்களா. ஃபோட்டோ அடிச்சிச்சுன்னா ஃபைன் அடிச்சிடும். 80ல் ஓட்டுறது எனக்கு தெரிஞ்சு அதில் 100, 120 தான் ஓட்டணும். ஆனால் நீங்கள் 80 ஓட்டக்கூடாது அதில் ஓகேங்களா. 80 எப்போனா டிராஃபிக் ஆகுது அந்த மாதிரி டைமில் 80 ஓட்டலாம். அது ஏன்னா நீங்கள் 80 ஓட்டும்போது என்ன ஆகும்னா பின்னாடி வர வண்டி 80 ஓட்ட மாட்டான் இல்லைங்களா. அவன் 100, 120 ஓட்டுவான் ஓகேங்களா. நான் வந்துட்டு இருக்கும்போதே 2 வண்டி போட்டி ஓகேங்களா. செம்ம போட்டி. எப்படின்னா இனோவா சாரி மகேந்திரா XUV700 பத்தாவதுக்கு ஹோண்டா ஓகேங்களா. ஹோண்டா சிட்டி ஓகேங்களா. 2 வண்டியுமே செம்ம போட்டி. அவங்க 2 பேருமே 160, 140 ஓட்டி இருப்பாங்க. செம்ம ஸ்பீடு. நான் 100லே வந்தேன். 2 வண்டியுமே 100, 140 ஓட்டுச்சு. பயங்கர ஸ்பீடு ஓகேங்களா. எப்படி சேசிங் ஓகேங்களா. நீ போடுறியா நான் போடுறேன், நீ போடுறியா நான் போடுறேன் ஓகேங்களா. அந்த மாதிரி ஓட்டும் போது ஆனால் அதில் லாரி விடக்கூடாதுங்க. லாரி விட்டாங்கனாவே இப்போ சென்னையிலேருந்து ஓப்பன் பண்ணாவே எப்படி இருக்கும் ரோடு நீங்களே யோசிச்சு பாருங்கள். சென்னையிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெங்களூரில் நைஸ் ரோடு ரிங் ரோடுலாம் தெரியும் ஓகேங்களா. அதில் 100, 120 தான் போகணுன்னு ஸ்பீட் லிமிட் வச்சுருப்பாங்க. ஆனால் யாருமே 100, 120 ஓட்ட மாட்டாங்க. எல்லாமே 60, 40, 80 ஓகேங்களா அப்படி தான் ஓட்டுவாங்க. ஏன்டானா அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஓட்ட முடியாது ஓகேங்களா. எக்ஸ்பிரஸ் ஹைவேன்ற பேர் தான் ரிங் ரோடு நைஸ் ரோடு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் உங்களால் வேகமாக ஓட்ட முடியாது. ஏன் ரீசன்னா லாரியால் ஒரு லாரி நீங்கள் ஓவர்டேக் பண்ண முடியாது ஓகேங்களா. ஒரு லாரியும் நீங்கள் 40, 60 ஓவர்டேக் பண்ணி ஆகணும். ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ 2 லைனு இப்போ இந்த ரோட்டில் லாரி போயிட்டுருக்கு. இந்த ரோட்டில் 2 லாரி போகும்போது இவ்வளோ தான் ரோடு எக்ஸ்பிரஸ் ஹைவே ஓகேங்களா. 2 ரோடு இருக்குது பாருங்கள். வீடியோ கட் ஆகிடுச்சுங்க. மெமரி கார்டு ஃபுல்லுன்னு ஃபோனை விற்று கடாச்சிலான்னு டென்ஷன் ஏற்றுது. தேவையில்லாத 128 வாங்கிட்டேங்க. யாருன்னா மொபைல் ஐஃபோன் வாங்குறீங்கன்னா 256 வாங்கிடுங்க. 128 வாங்காதீங்க. அதுவும் 17லேருந்து தான் 256, 16லாம் 128 தானே. ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிறது வாங்கினா தான் வேலைக்கு ஆகும் போடுது. ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறது வாங்கினா வேலைக்கே ஆகாது. வந்து டீசல் ஃபுல் பண்ணியாச்சு. போய் இவ்வளோ தான் ரோடுங்க ஓகேங்களா. எக்ஸ்பிரஸ் ஹைவே கொஞ்சம் பெருசு ஓகேங்களா. இது சிங்கிள் ரோடு. இது அப்படியே இன்னொரு ரோடு போட்டால் டபுள் ரோடு ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு ரோடில் லாரி போச்சுன்னா இன்னொரு ரோட்டில் இதே மாதிரி சேம் 2 லைனில் லாரி போச்சுன்னா அதில் நீங்கள் எப்படி ஓவர்டேக் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போன்னா பின்னாடி வர கார் ஸ்லோ ஆகும் ஓகேங்களா. முன்னாடி வண்டி போன பிறகு தான் அந்த கார் போக முடியும். அதனால தான் ஓகேங்களா. அப்போ ஸ்லோ ஆகும்போதுன்னா ஓகேங்களா பின்னாடி ஹை ஸ்பீடில் வண்டி வந்துட்டுருக்கும் ஓகேங்களா. கார் முன்னாடி ஸ்லோவாக இருக்குன்றது தூரத்தில் இருக்கிற காருக்கு தெரியாது ஓகேங்களா.
பகலாக இருந்தால் தெரியும், இல்லை நைட்டாக இருந்தால் தெரியும். ஓகேங்களா, ரொம்ப தூரத்தில் இருக்க வண்டிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த அதுக்கு பின்னாடி வர வண்டிக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது. அவர் பிரேக் வச்சா தான் இவருக்கு தெரியும். ஓகேங்களா, அதனால் லாரி வந்து பார்த்திங்கன்னா லாரி விடும்போது என்ன ஆகும்னா, சென்னையிலேருந்து இப்போ லாரி விட்றாங்கன்னா சுமார் ஒரு 500 லாரி விட்டாலே எப்படி இருக்கும் அப்போ ஒரு ரோடு நினச்சி பாருங்கள். இதே மாதிரி 2 ரோடு. ஓகேங்களா, இதே மாதிரி இது ஒரு ரோடு, இன்னொரு ரோடு டபுள் லைன், இதே மாதிரி டபுள் லைன்னா 2 லாரி போச்சுன்னா அப்போ கார் எங்கேருந்து போவோம்? ஓகேங்களா, அது பேர் தான் எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஓகேங்களா, லாரி இல்லாமல் கார் போச்சுன்னா டக்கு டக்குன்னு ஸ்பீடாக பாஸ் ஆகிடும். ஆனால் ஒரு லாரி போய் ஒரு கார் பாஸ் ஆச்சுன்னா ஒரு காரை ஓவர்டேக் பண்ணும்போது, அதாவது ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணும்போது டைம் எடுக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு டைமிங் கம்மியாகும். இப்போ 3 மணி நேரத்தில் சென்னை டு பெங்களூர் ஹைவே 350 கிலோமீட்டர் வந்து போக முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சாத்தியமாடனா கண்டிப்பாக முடியாதுங்க. ஓகேங்களா, ஏன்னா லாரி இப்போ வந்து வண்டி இல்லை. ஓகேங்களா, வண்டி இல்லாமல் ஜாலியாக ஈஸியாக கிராஸ் ஆகிடலாம். ஆனால் இப்போ சென்னையிலேருந்து ஒரு 4000 கார் விடும்போது எப்படி இருக்கும் இப்போ நினச்சி பாருங்கள். டபுள் லைனு. ஓகேங்களா, எல்லாம் ஹை ஸ்பீடு தான், 100, 120, 140, 160. ஓகேங்களா, நினைக்கிற ஸ்பீடு போவாங்க. ஓகேங்களா, ஃபைன் இருந்தால் விட்டோம் நான் கட்டிடுறேன். ஓகேங்களா, ஏன்னா ஹை ஸ்பீடில் தான் வண்டி ஓட்டணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி டோல்கேட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வந்து 180 ரூபாங்க. அடி சிங்கிள் 180 ரூபா டோலு. ரிட்டனும் அதே மாதிரி 180 ரூபான்னு தெரில. அதுவும் 1 டேல ரிட்டர்ன் ஆனால் கம்மியாக ஆகுமானும் தெரில. ஓகேங்களா, இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க ஹைவேல. ஓகேங்களா, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் லைன் மிஸ் ஆனாலும் பள்ளத்தில் விழுந்துடும். ஏன்னா ரைட் லைனில் பள்ளம் இருக்குது, லெஃப்ட் லைன்லையாவது சேஃப்டி இருக்குது, ரைட் லைனில் பள்ளம் இருக்குது. அதே மாதிரி நைட்டில் ஓட்டும்போது பார்த்து சேஃபாக ஓட்டணும். லைட்டு கம்மி தான். ஓகேங்களா, ரோட்டில் லைட்டு கிடையாது. நம்ம காரில் வச்சுருக்கிற லைட்டை மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். சைடில் வந்து லைட்டு போடல. ஓகேங்களா, சேஃப்டி லைட்டு அதான் கொஞ்சமாக ஓரளவுக்காவது ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஹோட்டல் கிடையாது, பெட்ரோல் பங்க் கிடையாது, டீ கடை கிடையாது. ஓகேங்களா, வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட டோலில் தான் இன்ஃபார்ம் பண்ணோம். இடையில போலீஸ் வண்டி கிடையாது, பெட்ரோல் வண்டி கிடையாது. ஓகேங்களா, எல்லாமே யோசிக்கணுங்க. ஓகேங்களா, அந்த ஹைவேல போகிறது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா வண்டி போச்சுன்னா அது பின்னாடியே போயிடணும். அதுவும் அந்த வண்டிக்கார லிஃப்ட் கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகேங்களா, போய் வண்டியிலே விட்டு பத்துடலான்னு வரேன். ரொம்ப சேஃப்டி இல்லாத ரோடுங்க அது. ஓகேங்களா, ஒரு 5000 வண்டி விடும்போது எப்படி இருக்கும் இப்போ நினச்சி பாருங்கள். ஜேன்னு இருக்கும். இன்னும் ஒரு லைன் போட்டுருக்கலாம். ஓகேங்களா, சென்னை டு வேலூர் ஹைவே போட்ட மாதிரி, சென்னை டு பெங்களூர் ஹைவே போட்ட மாதிரி 3 லைன் போட்டுடலாம். NH 48 என்னங்க அந்த வண்டி அப்படி இருக்குது, கலராக இருக்குது. ரொம்ப வருஷம் பழமையான வண்டியோ, எடுக்காத விட்டுருப்பாங்களோ, கழுவாதே விட்டுருக்காங்க. பல வருஷமாக 3 லைன் போட்டுருக்கலாம். NH 48 மாதிரி. ஓகேங்களா, இடம் இருக்குது, தேவையில்லாத பள்ளத்தை விட்டு வச்சுக்கிறாங்க. ஃபியூச்சரில் போட்டுடலான்னு நினச்சிருப்பாங்க போடுவது. இப்போயே போட்டால் ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா. இப்போயே 3 லைன் போட்டு ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு லைனில் லாரி போனால் பிரச்சனை இல்லைங்க. இல்லை 2 லைனில் லாரி போட்டு போட்டு ஒரு லைனில் கார் போட்டால் கூட சொல்லுன்னு கார் மூவ் ஆகிடும். இப்போ இந்த இதை பாருங்கள், இதுதான் 2 லைன். ஓகேங்களா, இதுதான் எக்ஸ்பிரஸ் ஹைவே. நீங்களே கணக்கு போட்டுங்க. இப்போ அதில் ஒரு லாரி போகுது, இதில் கார் போகுது. இப்போ நான் அவனுக்கு பின்னாடி தான் போயின்னுக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஸ் ஹைவே. ஓகேங்களா, இதே தான் நைஸ் ரோடு வந்து நம்ம பெங்களூரில் இருக்குது. NH 48 NH நைஸ் ரோடு. ஓகேங்களா, அந்த ரிங் ரோடு எல்லாருக்கும் தெரியும். பெங்களூரில் ஓட்டுறவங்களுக்கு சென்ட்ரலில் பெரிய பள்ளமாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அந்த பள்ளத்தை மூடிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடலாமே, இந்த மாதிரி டிவைடர் போடலாமே நீ நினைக்கவே மாட்டாங்க போடுது. அதே டபுள் லைன் இவ்வளோ தான் ரோடு. ஓகேங்களா, இதே ரோட்டில் தான் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அதிலே லாரி காரு எல்லாம் ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதிலே லாரி கார் எல்லாமே ஓவர்டேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆப்போசிட் லைனும். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா அவ்வளோ பெரிய சென்ட்ரல் மீடியனில் வந்து பெரிய பள்ளம் இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 லைன் போடுற அளவுக்கு. ஆனால் போட மாட்டாங்க. திமுக துண்டு இந்த மாதிரி டிவைடர் போட்டு அழகாக எக்ஸ்ட்ரா ஒரு லைன் தாராளமாக போட்டால் 3 வண்டி போவாங்க. அட்டன் டைமில் பாஸ் ஆகுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்றது தெரில. ஓகேங்களா, சரிங்க, நான் போய் படுக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. காலையில் பாண்டிச்சேரி போகணும். அவ்வளோ வேகமாக வந்தார் தலைவர். இங்கன்னா உருட்டின்னுக்கிறாரு. தலைவா போக மாட்டியா? பிரேக் வச்சு ஓட்டுனுறாரு. கைஸ், ஒரு வழியாக கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன். என்னடா ட்ராப் பண்ணிட்டேன்ற? பாண்டிச்சேரி போல இடம்னா இல்லைங்க. பாண்டிச்சேரி போல நம்ம இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஓகேங்களா, எங்கடா இருக்கிறேன்னா ஏர்போர்ட்டில்
ஏர்போர்ட்டில் இருக்கேன். என்னடா பாண்டிச்சேரி போகிறோன்னா? ஆமாங்க, பாண்டிச்சேரி நான் வந்ததே 2 மணி ஓகேங்களா. 1:20 ட்ராப் பண்ணிட்டு வந்து வண்டியில் கொஞ்ச நேரம் ஃபோன் வந்துட்டு பார்த்துட்டேன் ஓகேங்களா. 2:20 படுத்தேன். அப்படியே காலைல ஏஞ்சிக்க முடியல. ஏஞ்சி 6:50லாம் ஃபோன் அடிக்கிறேன். 7 மணிக்கு தான் பாண்டிச்சேரி சைட்ஸிங்க. அப்புறம் அந்த ஓனர் ஃபோன் பண்ணால் 4 மணிக்கெலாம் வண்டி போட சொன்னாங்கப்பா அப்படின்னாரு. ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணியாண்ணா அப்படின்னு. ஓகேவா, 4 மணிக்கு என்ன பண்ண போகிறோம் போய்? அங்கே சைட் சீங்கே 10 மணிக்கு தான் ஓப்பனு ஓகேங்களா. 4 மணிக்கு போய் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரில ஓகேங்களா. அப்புறம் அந்த டியூட்டி போயிடுச்சு. அப்புறம் என் கஸ்டமரே ஃபோன் பண்ணார் எனக்கு சென்னையில் ட்ராப் பண்ணுறேன்னு ஓகேங்களா. அவர் தான் கூட்டின்னு வந்து இப்போ தான் ட்ராப் பண்ணேன். இன்னும் ஒரு மணி நேரத்தில் லேண்டிங் ஃப்ளைட்டு, ரிட்டன் வேலூர் கிளம்பிட வேண்டியதான். செம்ம தூக்கம். ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம், டைம் இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்குது, 10 தூங்கலாம், அதுக்குள்ளே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு ஓகேங்களா. என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு. ஏன்னா 2 வீலர் ரொம்ப ஒஸ்ட்டாக ஓட்டுறாங்க, பயமாக இருக்குது. அதாவது NH-48 ஓகேங்களா, NH-48 வந்துட்டுருக்கேன். எக்ஸ்பிரஸ் இது நம்ம சென்னை டு வேலூர் ஹைவேல இந்த லைன்லேயும் ஒரு கண்டெய்னர், இந்த லைன்லேயும் ஒரு கண்டெய்னரு. நான் வந்து எனக்கும் அந்த லாரிக்கும் ஒரு 200 மீட்ரு கேப் இருக்கும் ஓகேங்களா. 200 மீட்ரு ஓகேங்களா பின்னாடி. அதுக்கு முன்னாடி வந்து கேப் இருக்குது. லாரி கேப்பில் தான் போயினுது. கட்டிங்க்கும் கேப்பும், கட்டிங் வந்து 100 மீட்ரு ஓகேங்களா. 100 மீட்ரு தான் இருக்குது கட்டிங் கேப்பு. 2 வீலர்காரர் வந்து லாரியை ஓவர்டேக் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு லாரி ஓவர்டேக் பண்ணிட்டாரு, 2வது லாரி ஓவர்டேக் பண்ணிட்டாரு. ஆனால் 2 லாரியும் ஓவர்டேக் பண்ணது தெரில ஓகேங்களா. ஆல்ரெடி பெரிய கண்டெய்னரு, 12 வீலா 16 வீலான்னு தெரில ஓகேங்களா. அந்த லாரியை ஓவர்டேக் பண்ணிவிட்டு லாரி பிரேக் வச்சார் பாருங்க. அந்த கேப்பை நான் பார்த்துட்டேன். கேப்பை பார்த்தோன்னே ஸ்லோ பண்ணிட்டேன் ஓகேங்களா. எனக்கும் அந்த பைக்குக்கும் கரெக்டாக 200 மீட்ரு தான் ஓகேங்களா. அந்த கட்டிங்க்கு வந்து 100 மீட்ரு இருக்குது, கரெக்டாக 300 மீட்ரு. அந்த கேப்பில் பூந்து போனார் பாரு. அண்ணா நீ சூப்பராக ஓட்டுறேன், நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். 2 பக்கமும் வண்டி வருதா நின்று பார்த்து போனால் தப்பு இல்லை. 5 நிமிஷம் பொறுமையாக போனோன்னா உன் உயிர் உன் கையில் இல்லை ஓகேவா. உன் உயிர் உன் கையில் இருக்குது ஓகேவா. 5 நிமிஷம் நீ பார்க்காம போனோன்னா உன் உயிர் உன் கையில் இல்லை, எம்ம கையில் இருக்குது ஓகேவா. 1 செகண்ட் ஓகேவா அந்த லாரி பிரேக் அடிக்கலைன்னா அப்போவே ஸ்பாட் அவுட்டு. 2 லாரிலையும் மாட்டியிருப்பார் ஓகேங்களா. 1 நான் அந்த லாரி பிரேக் ஆச்சுனால நான் ஸ்லோ பண்ணிட்டேன் ஓகேவா. எனக்கு பின்னாடி காருக்காரன் எவனா ஒருத்தன் என்னை ஓவர்டேக் பண்ணி கட் அடிச்சு உள்ளே பூந்து பாயிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அவன் அவுட்டு, ஸ்பாட் அவுட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவன் ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகினாலும் ஸ்பாட் அவுட்டு ஓகேங்களா. அந்த டைமில் பார்க்காத டக்குன்னு அப்படியே அதே ஸ்பீடு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சாலும் ஸ்பாட் அவுட்டு, பிரேக் அடிக்காம ஓகேங்களா. ஏன்னா இது வந்து பெரிய ஹைவே ஓகேங்களா. நம்ம சென்னை டு பெங்களூர் ஹைவே பெரிய ஹைவே. சர்வீஸ் ரோட்லேருந்து நீ மெயின் ஹைவே வர ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சர்வீஸ் ரோடு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைனு, தேர்ட் லைனில் வந்து ஓவர்டேக் பண்ணுறோன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 4th லைன், 5th லைன், 6th லைனு ஓகேங்களா. அதுவும் தேர்ட் லைனு, அதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓகேங்களா. இடையில வந்து சென்ட்ரம் லைன் இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் வந்து பிரேக் ஆச்சுனாலும் தப்பிச்சேன். நான் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்திருந்தா கூட எனக்கும் சேதாரம் செய்கூலி, அவருக்கும் சேதாரம் செய்கூலி, 2 பேரும் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸுன்னு வாழ்க்கை ஃபுல்லாக திரிஞ்சு இப்படியே போக வேண்டியதான். என்னங்க பண்ணுறது, 1 செகண்டு கூட பார்க்காம திரும்ப மாட்டுறாங்க. பார்த்து திரும்பணுங்க. அதாவது நேராக போகும்போது கூட பாருங்கள், ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் ஓட்டுறாங்க பொழுது, லெஃப்ட் ஏற்றுறாங்க, ரைட் ஏற்றுறாங்க, டக்குன்னு போயிடுறாங்க. இதனால் யாருக்கு பாதிப்பு? பின்னாடி வர காருக்கு, வண்டிக்கு, எல்லாருக்குமே பாதிப்பு ஓகேங்களா. ஹெல்மெட் போட கூட மாட்டுறாரு அவர், ஹெல்மெட் கூட போட்டு ஓட்டல. அதுதான் கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. இப்போ வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டேன். கஸ்டமரை வந்து ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொடுத்தான். செம்ம பசி வேறு எனக்கு. ஹோட்டலில் நிப்பாட்டணுன்னா அப்புறம் நிப்பாட்டினேன். செம்ம பசி. ஒரு தோசை ஆனந்த போனோம், ஆரிய போகணும் ஓகேங்களா. வாழைச்சாலை நிப்பாட்டினேன். சின்னோண்டு ஊற்றி எடுத்துன்னு வந்துட்டாங்க தோசை. என்னடா இது பத்தாது அப்படின்ட்டு சரி ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு ஏஞ்சினேன். அப்புறம் கஸ்டமரில் உட்கார வச்சு 2 இட்லி சாப்பிடுங்க அப்படின்னு 2 இட்லி வாங்கி கொடுத்து இப்போ தான் கஸ்டமரில் அவருக்கு பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க குழந்தைக்கு ஓகேங்களா. அவங்க குழந்தை உடம்பு சரியில்லை, சின்ன குழந்தை. இப்போவே ஆட்டில் பால்ட்டுங்க நாங்கள் பண்ணுறது. அந்த குழந்தைக்கு நான் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அது காசை நானே மறந்துட்டேன். அவர் போகும்போது இந்த நீங்கள் 2 பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்த அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு. பார்த்துங்க டயர்டாகுது. சரி பார்த்து தூங்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வினோத்தனா வேலூர் வந்துட்டேங்க ஓகேங்களா. நான் சரியான சம்பவம் நடந்திருக்கோம் ஓகேங்களா. சென்னையில் 11 மணிக்கு கஸ்டமருக்கு கால் பண்ணேன். கஸ்டமர் ஃபோனும் எடுக்கலை ஓகேங்களா. 12 மணி ஓகேங்களா, 11:30 தான், 11:30 சம்திங் கால் பண்ணேன். கஸ்டமர் ஃபோனும் எடுக்கலை. நான் என்ன பண்ணேன், சரி கஸ்டமரு லேண்ட் ஆகி பண்ணுவான் போல இருக்குது அப்படின்னு நினச்சா பண்ணல ஓகேங்களா. நான் அதுக்கப்புறம் கால் பண்ணேன். அவன் வந்து பிஸியாகவே இருந்தான். யார்கிட்ட அவன் பிஸியாகிறான் அப்படின்னு பார்த்தா இந்த வண்டி ஓனரோட மேனேஜர் ஓகேங்களா. அவர் என்ன பண்ணிடுறாரு,
ஓனர் வந்து எனக்கு ட்ரிப்பு கொடுத்துட்டாரு. ஓனருக்கே தெரியாமல் அவருக்கு தெரில போடுது. ஓகேங்களா, வேறு வண்டிக்கு போட்டு விட்டுக்கிறாரு ட்ரிப்பு. அந்த டிரைவர் என்னை வந்து அவர் மேலே வந்து நின்றுங்கிறாரு. நின்றுன்னு இருக்கும்போது அந்த கஸ்டமர் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரில. ஓகேங்களா, நான் ஃபோன் பண்ணோடனே திடீர்னு அவர் ஹிந்திக்கார கஸ்டமர் இல்லைங்களா, அவருக்கு என் நம்பர் தான் அந்த நம்பர் நினச்சிட்டு எங்கே இருக்க அப்படின்னாரு ஹிந்தியில். ஓகேங்களா, நான் கீழே இருக்கிறேன், நீ ஃபோன் பண்ணால் தான்டா நான் உள்ளே வர முடியும், நீ எங்கே இருக்கிற முதல்ல சொல்கிறா, நீ சொன்னால் தான்டா நான் உள்ளே வர முடியும். இப்போ 4th ஃப்ளோரில் இருக்கிறவனே நான் போனேன். அப்புறம் அவர் பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ண வந்துட்டேன். ஓகேங்களா, லக்கு. ஓகேங்களா, இல்லைன்னு வச்சுங்க நேரம் நான் வேலூரில் இருந்துருக்க மாட்டேன். 5 மணிக்கு தான் எடுத்துருப்பேன் டியூட்டி. 5 மணிக்கு எடுத்துருந்தேன்னா 5, 6, 7, 8, 9 ஓகேங்களா 10 மணிக்கு தான் வேலூர் வந்திருப்பேன். ஓகேங்களா, செம்ம டிராஃபிக் அது வர. ஓகேங்களா, அப்படி இப்படியே அச்சு பூச்சின்னு வந்துட்டோம். ஒன்றும் தூக்க முடியல. ஓகேங்களா, வரும்போது ஏர்போர்ட் விட்டு வெளில வந்தாலும் பசிக்குதுன்னா அப்புறம் பாலாஜி ஹோட்டலில் விட்டேன். நீயும் வா சாப்பிட்லான்னா. ஓகேங்களா, நான் போய் மினி மீல் சாப்பிட்டேன், அவர் ஃபுல் மீல் சாப்பிட்டாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னால் முடியல, அடிச்சு பூச்சின்னு வந்துட்டேன். பாஸே கிட்டத்தட்ட 10 சாப்பிட்டுக்கிறேன். 10க்கு முடியல, சாக்லேட்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் டீ சாப்பிட்லான்ட்டு வாலாஜாவில் வந்து டீ சாப்பிட்டேன். ஓகேங்களா, திடீர்னு நல்லா வந்து அந்த ஆற்காடுலேருந்து இந்த கண் வலிக்குது பயங்கரமாக. ஒரு மாதிரி கண்ணுக்குள்ளே ஏதோ ஒன்று குத்துது ஒரு மாதிரி, நானே தெரில. இப்போ போய் நாளைக்கு டாக்டரை போய் பார்த்துடலாமான்னு யோசனை பண்ணுக்கிறேன். ஓகேங்களா, பயங்கரமாக அப்படியே உள்ளே ஏதோ குத்தினே இருக்குது. இப்போ வரலாம் குத்துது. வந்து பத்துன்னு தூங்கிட்டேன், என்னால் முடியல. 5 மணிக்கு ஒரு ட்ராப் சொன்னார். நான் போகிறேன்னான்ட்டு 5 மணிக்கு ட்ராப்பு, 9 மணிக்கு பிக்கப் பண்ணு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓனரும் ஃபோன் பண்ணல, நானும் ஓனர் பண்ணால் எடுக்க மாட்டாரு. இந்த கண்ணில் ஏதோ ஒன்று குத்தினே இருக்குது. இப்போ என்னடா நான் பண்ணேன்னா பராசக்தி படம் டிக்கெட் புக் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா, சரி ரைட்டு போய் பார்ப்போம். அதுவும் 54 ரூபா டிக்கெட்டு. ஓகேங்களா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 110 ரூபா டிக்கெட்டில் நம்ம போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் 30 ரூபா எவ்வளோ, இன்னும் 30 ரூபா போட்டால் நல்லா பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து ஜாலியாக படம் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா கேலக்ஸி ஐநாக்ஸ் தேட்டரில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது சின்ன ஸ்க்ரீன் தான். என்னென்னா பாப்கார்னு பப்ஸு எதுவுமே வாங்க முடியாது, எல்லாமே ரேட் அதிகம். 190 ரூபா. ஓகேங்களா, டிக்கெட்டே 190 ரூபா. ஏதோ 54 ரூபா டிக்கெட் இருக்குது. ஓகேங்களா, அதுவே 26 ரூபா டேக்ஸு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 26 ரூபா, 71 ரூபா சம்திங் வந்துச்சு. ஓகேங்களா, புக் மை ஷோவில் புக் பண்ணிட்டேன். 7:30 டிக்கெட். ஓகேங்களா, இப்போ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மூஞ்சி கழுவிட்டு டீ சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டி தான். இப்போ காரில் தான் பார்த்துன்னுக்கிறேன். நேற்றும் காரு, இன்றைக்கும் காரு, பயங்கர சூடு. ஒரு பக்கம் பேக் பெயின் வந்து, இந்த பக்கம் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிட்டுது போலுதுங்க. நான் வந்து சரியாக தூங்காத ஓட்டுறதுனால கேஸ் ஃபார்ம் ஆகி இந்த பக்கம் உள்ளாக ரைட்டில் வலிக்குது. ஓகேங்களா, அது ஒரு பக்கம் கண் வலி, ஒரு பக்கம் இந்த கை வந்து ரைட் சைடு கை இதில் வச்சுன்னு ஓட்டுறதுனால அது ஒரு பக்கம் வலி. என்னடா வலி வரப்போகுது. இன்னும் இப்போ கண்ணுக்குள்ளே குத்தினே இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரில. கண்ணாடி டோர் தந்துட்டு கண்ணாடிக்குள்ளே தான் கண்ணை விட்டு பார்க்கணும். ஏன்னா முடி இருந்தால் கூட நம்ம கண்ணை அறுக்கும். ஓகேங்களா, இந்த மேலே இருக்கிற முடி உள்ளே வந்து இருந்தால் கூட நம்ம கண்ணை அறுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், கண்ணை ரப் பண்ணுவோம். ஓகேங்களா, தேய்ப்போம். என்ன ஆச்சு ரீசன்னே எனக்கு தெரிலங்க. நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் முதல்ல பார்த்தாங்கணும். அப்புறம் கண்ணில் லேயர் வச்சுருக்காங்களா தெரியுதுங்களா, கண்ணை ஆப்ரேஷன் பண்ணது. இந்த கண்ணில் மருந்து சரியாக விடாதனால தான் அந்த லேயர். ஓ, இங்கே ரெட் லைன் மாதிரி எதுவும் வருதுங்க, இங்கே பாருங்கள். ஆமாங்க, கண்ணில் ரெட்டாக ஒரு ஓ பிளட்டாக, அது பிளட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுதுங்களா, பயமாக ஆகுது. ஆனால் ஏதோ ஒன்று கண்ணில் அறுக்குதுங்க. இந்த லேயரில் கூட போங்க, இதில் கூட லென்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, கருவி மேலே ஒரு லேயர் மாதிரி வச்சுருக்காங்க. பயமாக இருக்குது. இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன். ஒரு முடிகிடி வந்துச்சா உள்ள. ஆனால் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுதுங்க கண். தூங்காத ஓட்டுறோம் இல்லையாடா வினோத்து. இதுதான் என்ன ஆச்சுன்னே தெரிலிங்க. ஏதோ ஒன்று அறுக்குது உள்ளே. என்ன அறுக்குதுன்னே தெரில, பயமாக இருக்குது. போயிட்டு பார்க்கணும். இப்போ பராசக்தி போயே ஆகணும். 7:30 மணிக்கு டிக்கெட்டு. ஓகேங்களா, அங்கே ஒரு 20 ரூபா பார்க்கிங் 2 வீலருக்கு. கஸ்டமர் வர வண்டியில் பேக்கை விட்டு போயிட்டார் தலைவர். என்னத்த பண்ணுறது, இறங்கும்போது செக் பண்ணி இறங்கணுன்றதே இல்லை. நானும் டிராஃபிக் ஆகுது சிஎம்சி செம்ம டிராஃபிக்கு. ஓகேங்களா, வீட்டில் போய் குளிச்சுட்டாவது வந்துடலாம் பொழுது. 7:30 மணி தான் படம். ஓகேங்களா, மணி வந்து இப்போ 5:59. இங்கேருந்து கேலக்ஸி போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும்.
ஓகேங்களா. ஏன்னா காட்பாடி கேலக்ஸி ஓகேங்களா. ஏற்கனவே அந்த தேட்டரில் படம் பார்த்துக்கிறேன். ரொம்ப காஸ்ட்லிங்க எல்லாம். இப்போ ஏதோ 60 ரூபா டிக்கெட்டு. இது முன்னாடி 190 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்த்துக்கிறேன் ஒரே ஒரு டைமு. 190 ரூபா கூட இல்லை. அந்த அஜித் படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அஜித் படம் வந்து குட் பேட் அக்லி ஓகேங்களா. அது வந்து பார்த்துருக்கேன் ஓகேங்களா. அது 54 ரூபா கொடுத்து பார்த்துருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஏன்னா நதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிருந்தால் டிக்கெட் கிடச்சிருக்காது ஓகேங்களா. பராசக்தி எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு கண்ணு வலி வச்சுன்னு உனக்கு படம் தேவையாடா அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறதுங்க. இப்போ ஹாஸ்பிட்டலும் போக முடியாது. நான் வந்து அகர்வாலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் ஓகேங்களா. அகர்வாலில் போய் தான் பார்க்கணும். அகர்வாலில் போயிட்டு எவ்வளோ 350 ரூபா அப்பாயின்மெண்ட்டு. 2 டைம் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. 2 டைம் டாக்டரை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 500 ரூபா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ரெகுலராக போகிறேன். எனக்கே வந்துச்சு 350 ரூபா தான் நினைக்கிறேன். வேலூரில் 350 ரூபா, சென்னையில் 500 ரூபா ஓகேங்களா. சென்னை ஆழ்வார்பேட்டையில் அகர்வால் ஓகேங்களா. இப்போ என்னன்னா அவங்க வந்து இதை வந்து உள்ள லென்ஸை வச்சு பார்ப்பாங்க. இப்போ நான் லோக்கல் ஹாஸ்பிட்டல் போக முடியாது ஓகேங்களா. எமர்ஜென்சினால் லோக்கல் ஹாஸ்பிட்டல் போகிற தப்பு இல்லை. ஆனால் அவங்க எதனா மருந்து கொடுத்து எஃபெக்ட் ஆகுமான்றது தெரில ஓகேங்களா. அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இல்லை. சப்போஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அது எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது ஓகேங்களா. இப்பயும் குத்தின்னு தான் இருக்குது. அதனால் நேராக இதுக்கு போயிடலாம் ஓகேங்களா. படம் பார்த்துட்டு அது படம் பார்க்குறதுக்குள்ளே நிறைய தடவை வலி வந்துச்சுன்னா ஒரு லோக்கல் டாக்டரை போய் பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நாளைக்கு காலையில் 7 மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் அட்டண்டன்ஸை போட்டுருணும் ஓகேங்களா. இல்லை தூங்கின பிறகு சரியாகுமோன்றது தெரியாது. உள்ள ஒரு குத்துன்னு குத்துது. ஐயோ எனக்கு மட்டும் எங்கேந்திராக வருது சப்கேஸ் போகிறேன்டா அப்படின்ற மாதிரி வருது ஓகேங்களா. போய் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. போய் ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீயை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு தான் போயிட்டு வந்து படம் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் ஓகேங்களா. 7:30 மணி தான் படம். பஸ் கேமரா வச்சுக்கலாம். அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. ஏதோ ஓரளவுக்கு மைக் மாட்டிட்டேன், ஓரளவுக்கு கேமரா செட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. போகும்போது ஒரு ஆயாவுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டேன் ஓகேங்களா. படத்துக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்சம் படத்துக்கு அதான் 7:30 மணிக்கு போனேன். மணி 11 மணி ஆகுதுங்க ஓகேங்களா. படம் இப்போ தான் விட்டாங்க. லைட்டு போடாமலே ஓட்டிகிட்டு இருக்கேங்க. லைட்டு போடாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன். லைட்டு இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணோம் வேறு. லெஃப்ட்டு போகிறேன்னா மைக் வேறு ஆஃப் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது. ஒரு வழியாக வந்து படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா. ஒரு ஆயாவுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டேன். போகும்போது டீ கல்ல நின்று டீ வாங்கி கொடுத்தேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து தேட்டரில் போயிட்டு 7:30 மணி உள்ளே போனேன் ஓகேங்களா. 7 மணி அதான் 6:45 7 மணிலாம் உள்ளே போயிட்டேன். என்னோட கூட்டமே காணும், யாருமே காணுமே அப்படின்னு வச்சுருந்தேன். 7:20 தான் ஓகேங்களா. 7:20 7:40 தான் படம் போட்டாங்க. 7:40 படம் போடும்போது டக்குன்னு கூட்டம் வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தேட்டர் காலில் தான் இருந்துச்சுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு வெளியில் வரேன். சீட்லாம் ஒரே ஈரமாகிடுச்சு. மழை போல இருக்குது ஓகேங்களா. லைட்டாக தூரல் ஓகேங்களா. குளிர்ந்து மழை பெய்யுற மாதிரி லைட்டாக இருக்குது. ரொம்ப இல்லை லைட்டாக ஓகேங்களா. அப்புறம் ஒரு அண்ணன் படம் முடிச்சுட்டு அவரும் படம் முடிச்சுட்டு வந்திருக்காரு பொழுது. ஆட்டோ வரலைங்களாங்க, அதனால லிஃப்ட் கேட்டார். ஓகே நான் வாங்க நான் விட்டுறேண்ணா அப்படின்ட்டு
நேராக பிக்கப் பண்ணி இட்டுன்னு வந்து சித்தூர் பஸ் ஸ்டாண்டில் விட்டாங்க. ஓகேங்களா, 2 ஃபோன் வந்துச்சு, சைலண்டில் போட்டு தான் படம் பார்த்தேன். உள்ளே வந்து சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க எல்லா தேட்டர்லையும். ஓகேங்களா, உள்ளே போகும்போதும் தேட்டர் உள்ள சிசிடிவி கேமரா, வெளியில் பார்க்கிங்கில் இருக்குதான்னு நான் பார்க்கல. ஓகேங்களா, தேட்டர் வெளியில் இருந்துச்சானும் கவனிக்கல. ஓகேங்களா, தேட்டர் உள்ளே போகும்போது கம்பல்சரி சிசிடிவி கேமரா. தேட்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாலும் மாட்டிப்பீங்க, உள்ளே சிசிடிவி கேமரா வச்சுக்கிறாங்க. படம் பார்க்கும்போது வீடியோ எடுத்தாலும் ஓகேங்களா, தப்பான விஷயம் எதனா பண்ணீங்க, அதே மாதிரி யாருக்குன்னா சண்டை போட்டீங்க, எதனா தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓடவும் முடியாது, வெளிய முடியாது. உள்ள எப்படி சொல்றது, நைட் விஷன் கேமரா வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, அது சேஃப்டியும் கூட. ஆனால் என்னன்னா ஒரு விதத்தில் யாருன்னா தாய்மார்கள் பால் குழந்தை கூட்டு வந்து பால் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது அந்த விதத்தில் பார்க்கும்போது அது தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா, இப்போ நம்ம எதனா செயின் மிஸ் பண்ணிட்டோம், மொபைல் மிஸ் பண்ணிட்டோம் தேட்டரில், அதை யாருனா எடுத்துட்டு போனாங்கன்னா மாட்டிப்பாங்க இல்லைங்களா. அந்த விஷயத்தில் சிசிடிவி கேமரா ஓகே. ஓகேங்களா, ஆனால் நிறைய லேடிஸ் வரும்போது சப்போஸ் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது அது வீடியோ எடுக்கும்போது கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா, அந்த விஷயத்தில் பார்க்கணும். ஓகேங்களா, தப்பாக பண்ணக்கூடாது தேட்டரில் போய். அதுவும் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா நம்ம தப்பான பண்ணிட்டு வந்துட்டோம், ஏன்னா தப்பாக பண்ணிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, பயங்கரமாக குளிருதுங்க. இப்போதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போயிட்டு வீட்டில் குளிச்சுட்டு படுத்தோன்னா டைம் ஆகிடும். காலையில் தான் குளிக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, காலைல குளிச்சுட்டு எதனா டியூட்டி வந்தால் சூப்பர். நான் வேறு லெவல் நான் நடத்தணும். போய் குளிச்சுட்டு ஓகேங்களா, காலையில் நான் இது டியூட்டி வந்தால் போவோம். இல்லைன்னா வெளியில் எங்கன்னா போகலாமா. இஎம்ஐக்காரங்க ஃபோன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, பயங்கரமாக டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். அவனுக்கு வந்து நான் எவ்வளோ தெரியுமா, 8000 வாங்கினேன் கிரெடிட் 24ல். ஓகேங்களா, வீடியோலாம் இருக்கும். கிரெடிட் 24ல் 8000 தான் வாங்கினேன். ஓகேங்களா, அவங்ககிட்ட 8000னா எனக்கு கொடுத்ததே அவன் 6000 ரூபாய் தான் கொடுத்தான். ஓகேங்களா, 6000 ரூபாய் தான் என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான். ஆனால் 8000 வாங்கின மாதிரி கணக்கு அமைச்சான். ஓகேங்களா, அவன் வட்டி போட்டது மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வட்டினா நிமிஷத்துக்கு நிமிஷம். ஓகேங்களா, 500, 100, 200. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ஒரு வட்டி. ஓகேங்களா, அப்படி இப்படி ஏற்றி நான் வாங்கினது அவங்ககிட்ட 6000 ரூபாய் தான். ஆனால் அவன் என்கிட்ட போட்ட வட்டி எவ்வளோ தெரியுங்களா, 13,500 ரூபாய் நான் அவனுக்கு கட்ட வேண்டிய வட்டி. இது எத்தனை நாள்ல, 18 நாள்ல நான் கட்டணும் அவனுக்கு. ஓகேங்களா, அவன் என்ன டார்ச்சர் பண்ணாங்க. இத்தனைக்கும் ஹிந்திக்காரன். ஓகேங்களா, ஹிந்திக்காரன். இப்ப என்னன்னா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைங்களா, 13,500 என்னால கட்ட முடியல. 161 நாள் ஆகுது, அவனுக்கு இன்னும் அந்த அமௌண்ட்டை நான் கட்டல. ஓகேங்களா, ஆல்ரெடி எனக்கு நிறைய டைம் நான் அவங்ககிட்ட லோன் வாங்கி நிறைய கட்டிட்டேன். ஓகேங்களா, நிறைய கட்டிட்டேன். ஆனால் இந்த டைம் என்னால் கட்ட முடியாத சூழ்நிலை தவிர்த்துட்டேன். ஓகேங்களா, இப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவான், டெய்லி ஃபோன் பண்ணுவான். சார் ஃபர்ஸ்ட் என்னன்னா 7500 ரூபா கட்ட சொன்னான். ஓகேங்களா, அப்புறம் என்னன்னா 7000 கட்டணும். அப்புறம் இப்போ என்னன்னா 6500 ரூபாய் இன்னைக்கு வந்துருக்கான். நாளைக்கு என்ன பண்ணுவான்னு தெரியல, 5000 ரூபாய்க்கு வந்துருவானான்னு தெரியல. அப்புறம் 1000 ரூபாய் கட்டுங்க சார், லோன் பிளஸ் என்எஸ்சி வந்துருமான்னு தெரியல. ஓகேங்களா, இதே வேற லோனா இருந்தால் வீட்டாண்ட வந்து சண்டை போட்டிருப்பாங்க. அதை தூக்கலாமா, இதை தூக்கலாமா, இல்லை அசிங்கமா பேசலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஒரு வழியா வந்து அக்கா கிட்ட சாப்பிட்டேங்க. ஓகேங்களா, செம்ம பசி வர அக்கா வந்து சாப்பிட்டாச்சு. ஓகேங்களா, இட்லி. ஓகேங்களா, 4 இட்லி. ஓகேங்களா, டபுள் கலக்கி. ஓகேங்களா, அது ஒரு 70. அப்புறம் வந்து பிவிஆர் தேட்டர் வந்து டிக்கெட் புக் பண்ண பார்த்தீங்களா, அது ஒரு 54 ரூபாய். ப்ளஸ் வந்து நாங்கள் ரோடு போடுறாங்களா, ஆமாம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஓகேங்களா, இல்லை ரோடு பேட்ச் ஒர்க் இல்லைங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஓகேங்களா, பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க. பெயிண்ட் அடிச்சு அது மேலே லைட் கட்டுறாங்க. ஓகே, நம்ம ஊர் நம்ம தான் சுத்தபத்தமாக சூப்பராக வச்சு கொள்ள வேண்டும். ஓகேங்களா, நல்ல விஷயம் தானே. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சீட் பெல்ட் போட்டு சேஃப்டியாக ஓட்டுங்க. ஓகேங்களா, ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. ஓகேங்களா, பொறுமையாக பார்த்து ஜாலியாக வீடியோ போட்டு பார்த்து ஜாலியாக என்ன சொன்னாலும் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. அப்போ அப்படி இப்படி மறந்துடுவேன். திடீர்னு ஞாபகம் வந்தால் அப்புறம் பேசுவேன். ஓகேங்களா, என்ன பண்ணுறது, 90s கிட்ஸோட சாபங்க. தலையில் முடி போடுறது, கல்யாணம் ஆகுது. தலையில் முடி போடுறது, கல்யாணம் ஆகுது. ஓகேங்களா, அப்பப்போ மறதி. ஓகேங்களா, மறந்துடுவேன்.
அதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, தேட்டரில் படம் சூப்பராக இருந்துச்சுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அவன் கட்டு கட்டு காசு கட்டு அப்படிங்கிறான். எனக்கு வந்து இப்போதைக்கு காசு கட்டுற ஐடியா இல்லை. ஓகேங்களா, நான் சொல்லிட்டேன் என்கிட்ட காசு இல்லைடா இப்போதைக்கு முடிவு கட்டணும். ஓகேவா, கொஞ்சம் டைம் கொடுறான்னு கேட்டேன். அவன் இன்னைக்கே கமெண்ட் பண்ணா பார்க்குறேன்னப்பா, முடிஞ்சா கட்டுறேன், இல்லைன்னா கட்ட முடியாதுடா. கட்ட முடியாதுன்னா சொல்ல கட்டுறேன் அப்படின்ட்டேன். ரோடு போடுறாங்க. அம்மா அடி அண்ணா எப்படிண்ணா வர? ரைட்டுண்ணா, ரைட்டு. லைட்டு போட்டு வந்து டைரக்டா வந்துட்டாருப்பா. அவரு அந்த ரூட்ல போனோம், இந்த ரூட்ல திருப்பிட்டாரு ஸ்ட்ரைட்டா. கொஞ்சம் இல்லைன்னா டைரக்ட் ஹெல்மெட் வண்டி டு வண்டி. ஓகேங்களா, லைட்டு கூட போடாத வராருங்க. ஐயோ, ஹெட்லைட்டு கூட போடாத வராரு. நல்ல வேலை நம்ம ரெக்கார்ட் பண்றதுனால தப்புமோ. ஆர்ன் அடிக்கல, லைட்டு போடல, ஹெட்லைட்டு கூட போடாம ஆப்போசிட்ல வருவாரு. சூப்பருங்க. அதுவும் தனியாக ரோடு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் தானே போனோம். ஏதோ டூ வீலர் வந்தா கூட சரிங்களாம். நான் லைட்டு போட்டு தானே இருக்கிறேன். ஆமாங்க, நான் லைட்டு போட்டு தான் இருக்கிறேன். அப்பயும் எனக்கு அந்த எப்படி சொல்றது, என்னக்கா பண்றது என்னன்னு தெரியல. என்ன சொல்ல வந்தானேன்றதே மறந்துடும் போது சீக்கிரம். படம் உண்மையாக வந்து என் மனசை டச் பண்ணிச்சுங்க. ஓகேங்களா, வேற லெவல் படம். நல்லா இருக்குங்க. நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு நல்லா இல்லை. ஓகேங்களா, எனக்கு பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு போகிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்றுவேன். ஓகேங்களா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ எப்படி சொல்றது, மைக்கில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனே போடல. நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிருக்கேன். அந்த மேலே வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த ரோடு நல்லா தான் இருந்துச்சு. பள்ளம் மாட்டிக்கிட்டா. ஆமாம், என்னடா அவ்வளோ பெரிய பள்ளம் வந்துருக்குது. இப்போதான் ரோடு போட்டாங்க, பள்ளன்னு பெரிய பள்ளம் வந்துருக்குங்க. சரியாதான் போச்சு. யார் ஈரி உக்காந்துச்சான்னு தெரியல, அவ்வளோ பெரிய பள்ளம் வந்துருக்கு. சவா முருகா, எல்லாரும் நல்லா இருக்கும். அதாவது படம் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குங்க, வேற லெவலு. ஓகேங்களா, வேற லெவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாவது இந்தியை வந்து திணிக்காது. ஓகேவா, ஹிந்தி லாங்குவேஜ் வந்து நம்மளுக்கு திணிக்க கூடாது. ஓகேங்களா, பிடிச்சா அவங்க பேசணும், கற்றுக்கிட்டோம். ஓகேங்களா, அது வந்து நம்மள வந்து இதெல்லாம் கட்டாயமா நீ படிச்சாகணும் அப்படின்றது இது பண்ணக்கூடாது அப்படின்றது. ஓகேங்களா, சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தா நீ படிக்கும்போது, அதாவது நம்ம தாத்தா காலத்துல இருந்து. ஓகேங்களா, அதாவது நம்ம காலம் வேணாங்க, நம்ம தாத்தா காலம் முன்னோர் காலத்துல இருந்தே. ஓகேங்களா, பழமையான காலத்துல இருந்தே நம்மளுக்கு ஹிந்தி சொல்லி கொடுத்து வாழ்த்துங்களா, எல்லா லாங்குவேஜும் நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா, தெரியும். நம்மளுக்கு வந்து மெயின் தமிழ் இங்கிலீஷ் தான். ஓகேங்களா, அப்போத்துல இருந்தே. ஓகேங்களா, அப்போத்துல இருந்து தமிழ் இங்கிலீஷ் தான். ஓகேங்களா, அதனால வந்து இப்போ வந்து நீ திடீர்னு வந்து இந்தியை வந்து நீ தமிழ் ஆள் வந்து, அதாவது தமிழ் பேசுறவங்க வந்து கற்றுக்கோ, தெலுங்கு பேசுறவங்க கற்றுக்கோ, கன்னடா பேசுறவங்க கற்றுக்கோ, கேரளாவில் இருக்கிறவங்க மலையாளம் கற்றுக்குங்க அப்படின்னா, அது வந்து நம்மளை வந்து எப்படி சொல்றது, நம்மளுக்கு பிடிச்சா வந்து அதை பேசிட்டு போய் வேலைக்கு போக போகிறோம். நம்மளுக்கு பிடிக்கலன்னா அதை போய் கற்றுக்க போய் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகேங்களா, நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா, ஆனால் எல்லா மொழியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆனால் அதை வந்து நம்மளுக்கு திணிக்கக்கூடாது. ஓகேங்களா, கம்பல்சரி. ஓகேங்களா, இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ் பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்க, கன்னடா பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க. ஓகேங்களா, மலையாளம் பேசுறாங்க. ஓகேங்களா, கம்பல்சரி ஹிந்தி வந்து ஒரு சில பேர் பாதி பேராவது பேசுறாங்க. ஓகேங்களா, இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே வந்து சிவகார்த்திகேயன் வந்து காமிப்பாங்க. ரெண்டாவது வந்து ஜெயம் ரவி. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கே ஃபைட் சீன் தான். ஓகேங்களா, ட்ரெயினில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ட்ரெயினை வந்து இந்தியை வந்து திணிக்காதீங்க அப்படின்னு ட்ரெயினை தூக்கிடுவாங்க. ஓகேங்களா, ட்ரெயினை தூக்கிடுவாங்க. ஓகேங்களா, அதில் வந்து சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்டு வந்து இறந்துருவார். ஓகேங்களா,
அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இறந்துட்டவங்க ஃபைட் சீனு ஓகேங்களா. ஃபைட் சீனு அந்த ஃபைட் சீன் முடிஞ்சோடனே தகவல் அங்கே ஏற்றிருக்கோங்க நாட்டிக்கு ஃபைட் சீன் ஓகேங்களா. ஃபைட் சீன் முடிஞ்சோடனே சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்டு இறந்துட்ட மாதிரி காமிப்பாங்க ஓகேங்களா. அதோட படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினி காமிப்பாங்க ஓகேங்களா. ஹீரோயினி வந்து ரேடியோ சென்டரில் வந்து வேலை செய்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முரளி சார் பையன் ஓகேங்களா, டாக்டர் அகர்வால் ஓகேங்களா, அகர்வால் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் சிஎம் ஓகேங்களா, சிஎம் சார் அப்படி இப்படின்னு காமிப்பாங்க ஓகேங்களா. அந்த கேரக்டரில் வரவங்களாம் ஓகேங்களா ஒருத்தராக காமிப்பாங்க. அப்படியே படம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி போவோம், இன்ட்ரெஸ்டாக போவோம் ஓகேங்களா. வேற லெவல் இன்ட்ரெஸ்டாக போயிட்டோம். அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும்போதே பார்த்தீங்கன்னா அது இப்போ நம்ம அகர்வால் என்ன பண்ணுவாருன்னா, அதாவது சிவகார்த்திகேயனோட தம்பி ஓகேங்களா படத்தில் ஓகேங்களா. சிவகார்த்திகேயனோட தம்பி, சிவகார்த்திகேயன் வந்து அண்ணன், சிவகார்த்திகேயனோட தம்பி வந்து என்னென்ன பேனர் கட்டி வச்சுட்டுக்கிறாங்க ஓகேங்களா. படமாக ரிலீஸ் ஆகலையே. சிவகார்த்திகேயனோட தம்பி தான் வந்து இவர் ஓகேங்களா, அகர்வால் ஓகேங்களா. அகர்வால் வந்து இவர் வந்து இந்திக்கு போராடுவார் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட். சிவகார்த்திகேயன் வந்து அதை வந்து வீட்டுக்கு தெரியாத, ஃபேமிலிக்கு தெரியாத மறைச்சிடுவார் ஓகேங்களா. ஹீரோயினி வந்து நம்ம தெலுங்கு ஆக்டர் ஓகேங்களா, அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்க வந்து யார் அகர்வாலுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இறங்கி போராடுவாங்க. இவரை வந்து லவ் பண்ணுவாங்க, 2 பேரும் லவ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்படியே போகும் கதை ஓகேங்களா. அப்படியே போகும்போது 2 பேரும் வந்து புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க, அப்படியே போயிடும் கதை ஓகேங்களா. இது கடைசியாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு வேலைக்கோசம் போவார் ஓகேங்களா, டெல்லிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. இவர் வந்து சிவகார்த்திகேயன் வந்து ட்ரெயினில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார், இந்த கறி அள்ளி போடுறது ஓகேங்களா. ட்ரெயினில் வந்து கறி அள்ளி போடுறது. ஹீரோயினி வந்து அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணும். ஹீரோயின் வந்து அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணும்போது இவர் வந்து ட்ரெயினில் கறி அள்ளி போட்டுன்னு இருப்பார் ஓகேங்களா. அது அவருக்கு வந்து இந்த டெல்லியில் வந்து ஏதோ வேலைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. அவர் வந்து ஹிந்தி தெரியாது பேச ஓகேங்களா, தமிழ் தான் தெரியும், தமிழ் இங்கிலீஷ் ஓகேங்களா. தமிழ் இங்கிலீஷில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஓகேங்களா. எனக்கு வேலை போயிடுச்சு அங்கே அப்படின்னு வந்துடுவார். கிளம்பி வெளியில் வரும்போது ஒருத்தர் வந்து இடையில ட்ரெயினில் ஒருத்தரை மீட் பண்ணுவார். நான் படிக்க போகிறேங்க, இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறேன் இன்னைக்கு எனக்கு, அப்படி ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு போவார். அதுக்குள்ளே கவர்மெண்ட்டில் ஏதோ அறிவிச்சிருவாங்க. அவருக்கு பேனா குத்தி இவர் உதவுவார். அவர் என்ன பண்ணுவார், இங்கே வந்து என்னை எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருவார் ஓகேங்களா. தீக்குளிச்சு இறந்துருவார். அதை சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு காப்பாற்ற முடியாது ஓகேங்களா, அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்துடும் ஓகேங்களா. கிளைமேக்ஸ் சீனில் வந்து கிளைமேக்ஸ் சீன் முன்னாடி தான் வந்து அகர்வால் இறந்துருவார் ஓகேங்களா. அகர்வால் இறந்துட்டவொடனே ஒரு ஊரையே வந்து இவங்க காலி பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்துச்சிங்களா. கிளைமேக்ஸ் சீன் வந்தபோது இவருக்கு ஜெயம் ரவி தான் வந்து மெயின் பார்த்தீங்களா, எங்களை அழிக்க முடியாது ஓகேங்களா, நாங்கள் தான் இதுக்கப்புறம் அப்படின்வாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இடையில வந்து அப்படியே கதை போவோம், அப்படியே முடிஞ்சிடும் ஓகேங்களா. ஹிந்தியை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்க விருப்பம். தமிழ் இங்கிலீஷு கம்பல்சரி ஓகேங்களா, ஹிந்தி கம்பல்சரி ஆக்கக்கூடாது அப்படின்னு முடிச்சிடுவாங்க படம். அவ்வளோதான் கதைங்க ஓகேங்களா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, ஓகே, பாய்.